சார் லைவ் ஓடுதா சார்? லைவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? எந்த லிங்க்குன்னு தெரில எனக்கு. இங்கே எனக்கு ஓகே இருக்கு. ஸ்டார்ட் பண்ணிடுங்க சார். அவ்வளோதான், எனக்கும் வந்துருச்சு. ஃபிசிக்ஸ் எலக்ட்ரோ ஸ்டார்ட் பண்ணிடுங்க சார். Lecture will start soon. Okay, fine. வந்துருச்சு. Okay sir. Lecture will start soon. Okay sir. Hi students. இன்னைக்கு வந்து நம்ம வந்து என்ன டாபிக் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம டிஸ்கஷன் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் நம்ம பார்க்க போகிறோமா. ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்ஸ் வந்து ஒன் ஆஃப் த மெயின் இம்பார்ட்டன்ட் லெசன். ஓகே ஃபைன். இப்போ வந்து நீங்கள் எப்பவும் போல் ஆஸ் யூஷுவல் யூனிட் போயிட்டு இருக்கட்டும். ஒரு ஒரு கேப் எடுத்து நம்ம இப்போ ஒரு அடுத்த இம்பார்ட்டண்டான ஒரு லெசன் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த லெசனில் எந்த டவுட்ஸ்னாலும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் என்னன்னு கிளியராக கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. உங்களோட கிளாரிஃபிகேஷன் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் அப்படின்னா கீழே வந்து நம்மளோட இதில் வந்து போஸ்ட் பண்ணிவிடுங்க. ஓகே. அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங், யூ ஜஸ்ட் லைக் ஓகே சிம்பிளாக வந்து அட்டன் பண்ணுறதை விட யூ ட்ரை டு லேர்ன் சம்திங். ஓகேயா. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் பொறுத்தவரை கெமிஸ்ட்ரி பயாலஜிலாம் போயிட்டு இருக்கும். ஸோ ஃபிசிக்ஸ் நான் திரும்ப ஃப்ரம் த பிகினிங்லேருந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பிளாட்ஃபார்ம். ஸோ ட்ரை டு லேர்ன் ப்ராப்பர்லி. ஓகேயா ஃபைன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்மா. ஓகே. இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் வந்து இஸ் அ இம்பார்ட்டன்ட் லெசன் அண்டர் மேக்னட்டிசம். ஓகே. நான் உங்களுக்கு 12th ஃபிசிக்ஸை 3 பேப்பராக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஓகே ஞாபகம் இருக்கா? யூ ஜஸ்ட் ரிமைண்ட் த டாபிக் நம்பர், தட் மீன்ஸ் பேப்பர் நம்பர் 1, தட் மீன்ஸ் ஸ்பெஷலைசேஷன். பேப்பர் நம்பர் 1 இஸ் EMS. ஓகே. அண்ட் பேப்பர் நம்பர் 2 இஸ் MP. பேப்பர் நம்பர் 3 இஸ் ஆப்டிக்ஸ் அப்படின்னு நான் பிரித்தேன். அதில் ஒன் ஆஃப் த மெயின் இம்பார்ட்டன்ட் லெசன் நம்ம நீட் எக்ஸாமோட மேக்ஸிமம் ஹையஸ்ட் வெயிட்டேஜ் எங்கே போயிடுது அப்படின்னா EMSக்கு போயிடுது. ஓகே. இந்த EMSல என்னென்ன லெசன் வந்துடுது அப்படின்னா ஆக்சுவலாக உங்களுக்கு அந்த பார்ட்டை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறேன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே. எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னெட்டிக் சிஸ்டம் அப்படின்னு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஸோ அந்த எலக்ட்ரிசிட்டி சிஸ்டம்ஸில் தான் உங்களுக்கு வந்து கரண்ட், எலக்ட்ரிசிட்டி, ஆல்டர்னேட்டிங் கரண்ட், எலக்ட்ரோஸ்டாட்டிக் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் கொண்டு வந்துடுறேன். அடுத்து வந்து மேக்னெட்டிக் சிஸ்டம் எப்படி எலக்ட்ரிசிட்டி சிஸ்டம்ஸ்க்கு ஈக்குவலான வெயிட்டேஜ் வந்து மேக்னெட்டிக் சிஸ்டம்ஸ்க்கு போயிடுது. ஓகே. மேக்னெட்டிக் சிஸ்டம்ஸ் வந்து என்னென்ன டாபிக்ஸ் ஃபர்ஸ்ட் நான் எடுப்பேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து EMI எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் எடுத்துருவேன். ஓகே. அடுத்த டாபிக் வந்து மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் எலிமெண்ட் எடுத்துடுறேன். அதுக்கப்புறம் வந்து மேக்னட்டிசம் பேசிக்ஸ் ஃபுல்லாக எடுத்துட்டு லாஸ்ட்டாக வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸஸ் அதோட அந்த மேக்னெட்டிக் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை நம்ம முடிச்சிடலாம். ஓகே. ஸோ பட் ஆனால் இதில் ரொம்ப ஃபண்டமெண்டலான யூனிட் எது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த EMI எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஸோ உங்களுக்கு வந்து மெட்ரிக் பொறுத்தவரை EMI அண்ட் AC அப்படின்னு செப்பரேட் யூனிட்டாக போட்டிருக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக CBSEயில் வந்து EMI அண்ட் ACன்னு செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. பட் மெட்ரிக்கில் EMI அண்ட் ACன்னு ரெண்டையும் அட்டாச் பண்ணி ஒரு யூனிட்டாக போட்டிருப்பாங்க. ஓகே. ஸோ பட் ஆனால் மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் எலிமெண்ட் அப்படின்னு ஒரு பெரிய யூனிட் இருக்குது. இட் இஸ் ஈக்குவலண்ட் ஆஃப் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி மாதிரி ஒரு பெரிய லெசன் ஆக்சுவலாக. அதில் தான் வந்து நீங்கள் டெரிவேஷன்ஸ் நிறைய எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் அதில் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. எதுனா BS ரூல், பயாட் சர்வர்ட் ரூல், ஆம்பியர்ஸ் ரூல், சொலினாய்டு காயில், டொராய்டல் காயில், அதே மாதிரி சர்க்குலர் ஒயர், ஓகே, ஸ்ட்ரெயிட் ஒயர், அது மாதிரி நிறைய சைக்ளோட்ரான், அந்த மாதிரி இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் வந்து நிறைய நீங்கள் கிராஷ் பண்ணியிருப்பீங்க. ஓகே. ஸோ அந்த லெசனுக்கு எந்த லெசன் ரொம்ப இம்பார்ட்டண்டான பேசிக் அப்படின்னா இந்த EMI வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பேசிக் லெசன் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். அதுலேயே உங்களுக்கு அர்த்தம் கொடுத்துடுறான், உங்களுக்கு கான்செப்ட் சொல்கிறான். எலக்ட்ரோ ஓகே, அதாவது மின்காந்த தூண்டல் அப்படின்னு தமிழில் இதை சொல்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்ஸ் முதல்ல எங்கேருந்து வருது, யாரெல்லாம் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான
டாபிக். இதில் கொஷின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம நீட்டுக்கு கம்பல்சரி மினிமம் 1 கொஷினும் மேக்ஸிமம் சம் டைம் ஓகே ஸோ 2 கொஷின்ஸும் போயிடுறாங்க இதில். ஸோ இப்போ அந்த மினிமம் 1 கொஷின்ங்கிறது எந்த டாபிக்ஸில் வருது ஓகே. ஆஸ் யூஷுவல் நான் எப்போவுமே உங்களுக்கு வந்து ஒரு யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த யூனிட்டை வந்து ஒரு கிளியரான டாபிக்ஸாக நான் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துடுவேன் ஓகே. அதாவது இந்த லெசனை பொறுத்த வரையும் 3 மேஜர் டாப்பிக்காக நாங்கள் ஸ்ப்ளிட் பண்ணுறோம். டாபிக் நம்பர் 1ல் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதாவது மேக்னட்டிசமோட ரொம்ப முக்கியமான 2 ஃபேக்டர் மேக்னெட்டிக் ஃபீல்டு அண்ட் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பற்றி ஃபுல்லாக எடுத்துடுறோம். அதுக்கடுத்து இந்த 2 ஃபேக்டரை வச்சு ஒரு ஃபாதர் ஆஃப் மேக்னட்டிசம்னே கூட சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு கிரெடிட் யாருக்கு போகுது அப்படின்னா எந்த ரூலுக்கு போகுது அப்படின்னா ஃபாரடைஸ் ரூலுக்கு போயிடுது ஆக்சுவலாக. ஸோ அந்த ஃபாரடைஸ் ரூல் வந்து டாபிக் நம்பர் 1ல் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுறோம். அண்ட் ஆஃப்டர் தட் டாபிக் நம்பர் 2 எது அப்படின்னா 2ல் வந்து நம்ம இந்த இண்டக்டன்ஸ், அதாவது காயில் அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட்டை நம்ம இந்த லெசனில் ரொம்ப இம்பார்ட்டண்டாக பார்க்க போகிறோம் ஓகே. ஸோ இதுக்கு அடுத்து தான் ஃபர்தராக டைப் ஆஃப் காயிலில் சொலினாய்டு டொராய்டு எல்லாம் நம்ம அடுத்த மேக்னெட்டிக் லெசனில் நம்ம பார்ப்போம் ஆக்சுவலாக. ஸோ அதில் இண்டக்டன்ஸ்னு ஜென்ரலாக சொல்லக்கூடிய அந்த எலிமெண்ட்டை ஸோ நீங்கள் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கீங்க, கரண்ட் எலக்ட்ரிசிட்டிலே இண்டக்டன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க. பட் ஆனால் அங்கே என்ன ஒரு பார்ட் ஆஃப் த ப்ராசஸ், அந்த எலக்ட்ரானோட ஸ்பீட் வந்து குறையுதுங்கிறதோட நிறுத்திட்டீங்க. பட் அது குறையிறதுனால யூ ஆர் கெட்டிங் தட் ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ் பர் த ஃபாரடைஸ் எக்ஸ்பெரிமெண்ட் ஓகே தட் மோஷன் ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகுது ஆக்சுவலாக காயிலில். அது வந்து ரிலேட்டிவ் மோஷன் ஃபோர்ஸ் பிட்வீன் பார் மேக்னெட் அண்ட் காயில் அப்படின்னு நம்ம டெஃபினேஷன் கொடுக்குறோம். ஸோ அதெல்லாம் எப்படி இருக்குது, அந்த எல்எஸ் அதாவது இண்டக்டன்ஸ்னு சொல்கிறாங்க ஓகே. இண்டக்டன்ஸ் கனெக்டட் இன் சீரீஸ் எல்எஸ் அண்ட் எல்பி ஓகே பேரலல். ஸோ அதே மாதிரி எனர்ஜி ஸ்டோர்ட் அண்ட் இண்டக்டர், எனர்ஜி ஸ்டோர்ட் இன் அண்ட் இண்டக்டர் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சிபிஎஸ்சி உங்களோட அது டெரிவேஷன் கொஷின் ஆக்சுவலாக. எனர்ஜி ஸ்டோர்ட் இன் அண்ட் இண்டக்டர். லாஸ்ட்டாக வந்து லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஈக்குவேஷன்ஸ் ஓகே. ஸோ அவரோட ஈக்குவேஷன் எப்படி வந்து ஃபாரடைஸ்லேருந்து அந்த மோஷனல் இஎம்எஃப்ல அவரோட பார்ட் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் எப்படி சொல்கிறாரு ஓகே இன் டர்ம்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு லென்த்து வெலாசிட்டியில் எப்படி டிஃபைன் பண்ணுறாரு அப்படிங்கிற லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஈக்குவேஷன்ஸ் பற்றி பார்க்கணும். அதுக்கடுத்து லாஸ்ட் டாபிக் நம்பர் 3 வந்து ரொம்ப ஒரு பேசிக் டாபிக் தான் இது, செல்ஃப் அண்ட் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஓகேயா ஓகேயா. ஸோ இந்த செல்ஃப் அண்ட் மியூச்சுவல் இண்டக்டன்ஸில் என்னென்ன பார்ட் ஆஃப் டிவிஷன்ஸ், அதாவது என்னென்ன பார்ட் அதில் உள்ள பார்க்குறோம் அப்படின்னா பிளைன் காயில் ஒன்று சொலினாய்டு ஒன்று. அதே மாதிரி யூஸ்வலாக வந்து ரெண்டையுமே பார்ப்போம், செல்ஃப்லையும் பார்க்கணும் மியூச்சுவல்லையும் நம்ம பார்க்கணும் ஓகே. ஸோ அந்த பார்ட்டை பிரிச்சுட்டு இண்டிவிஜுவலாக ரெண்டுக்குமான கோஎஃபிஷியன்ட் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ண போகிறோம் அவ்வளோதான் ஓகே. ஸோ இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஒரு ரிவ்யூ மாதிரி நான் ஒரு தேரி கிளாஸ், அதாவது பார்ட் 1ல் தேரி ஆஸ் வெல் அஸ் இதே பார்ட் 1ல் சில நியூமரிக்கல்ஸும் நான் எடுத்துடுறேன் ஓகே. சரி இப்போ நம்ம டேரெக்டாக யூனிட்குள்ளே போகலாம். இந்த லெசனை வந்து நான் 3 ஸ்லாட்டாக பிரிச்சிருக்கேன், S1 S2 S3 அப்படின்னு 3 ஸ்லாட்டாக பிரிச்சிருக்கேன் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல். அதாவது நம்ம நியூமரிக்கல்ஸ் பொறுத்த வரையும் மெத்தட் 1 மெத்தட் 2 மெத்தட் 3 அப்படிங்கிற ஒரு மாடலை நம்ம இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ அந்த மாடல்ஸ்க்கு ஈஸியாக உங்களுக்கு நியூமரிக்கல்ஸ் எப்படி வருது என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனில் S1 பார்ட்டு S2 பார்ட் அண்ட் S3 ஸோ அப்படின்னு 3 பார்ட்டாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிடுறோம் ஓகே. இப்போ S1ல் என்னென்ன டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு அண்ட் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஓகே. தென் ஃபாரடைஸ் லா, எஃப்எல்னா ஃபாரடைஸ் லா. அண்டு S2ல் வந்து எல்எஸ் எல்பி ஓகே யூஎல் அண்டு லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஈக்குவேஷன் எஃப்ஓ எல்ஓஇசெட். அண்ட் S3ல் வந்து செல்ஃப் அண்டு மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஃபுல்லாக முடிஞ்சுன்னா இந்த லெசன் முடிஞ்சிச்சுமா ஓகே. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த நியூமரிக்கல்ஸ் பொறுத்தவரை இந்த 1 நியூமரிக்கல் அப்படிங்கிறது எந்த பார்ட்டில் அதிகம் வருதுன்னா இந்த பார்ட்டில் தான் அதிகம் கொடுத்துட்றாங்க ஓகே. நம்ம S1 பார்ட்டில் தான் அதிகம் வருது. ஸோ அதனால் அது கொஞ்சம் நான் டீப்பாகவே டீச் பண்ணிவிடுவேன் ஓகே. ஸோ எனக்கு வந்து லாஸ்ட் இயர் நாங்கள் ஒய்எல்பி பேட்ச்க்கு போட்ட நியூமரிக்கல் கிளாஸ் ஒர்க்கில் போட்ட அதே நியூமரிக்கலே எங்களுக்கு லாஸ்ட் இயர் நீட் எக்ஸாமில் ஃபாரடைஸ் ரூல் பேஸ் பண்ணி நியூமரிக்கல்ஸ் வந்துருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ அதில் வந்து இந்த சேஞ்சிங் ஃப்ளக்ஸ் அண்ட் சேஞ்சிங் டைம் கிவனாக இருந்தது, ஃபீல்டு மட்டும் கண்டுபிடிச்சோம், அதில் சப்ஸ்டியூட் பண்ணி போடுற மாதிரி டேரக்ட் நியூமரிக்கல்ஸே எங்களுக்கு வந்துருந்துச்சு ஆக்சுவலாக. ரொம்ப ஹாப்பி அது பசங்க பார்த்தோன்னே. ஸோ அது மாதிரி நம்மளுக்கு இந்த லெசனில் ஒரு ஈஸியான லெசன் அது ஆக்சுவலாக. பட் மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் எலிமெண்ட்டுங்கிற ஒரு பெரிய யூனிட் உனக்கு கிளியராக புரியணும் அப்படின்னா இந்த இஎம்ஐ லெசன் வந்து பக்காவாக பேசிக், இந்த மேக்னட்டிசமோட பேசிக் வந்து இந்த லெசன் தான். ஸோ அதனால தான் இதை நான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் டீச் பண்ணிவிடுவேன் ஓகே. சரி இப்போ நம்ம யூனிட்குள்ளே உள்ளே போகலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். ஜஸ்ட் நீங்கள் அப்படியே லிசன் பண்ணிட்டே இருங்க. நோட்ஸ் எடுக்கிறதுனா அப்படியே நோட்ஸ் எடுத்துகிட்டே வாங்க. டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே போஸ்ட் பண்ணிவிடுங்க, நான் பார்த்துடுறேன் ஓகே. ஃபைன். இப்போ வந்து நம்ம டேரெக்டாக வந்து ஃபஸ்ட்டு டாபிக் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே S1 ஓகே. S1ல் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு ஓகே. மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃப்ளக்ஸு அண்ட் ஃபாரடைஸ் லா ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் ஓகே. லா ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அவரோட எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ இதுதான். ஸோ யூஸ்வலாக வந்து இப்போ நம்ம இந்த லெசன் போகிறதுக்கு முன்னாடி இந்த லெசனோட கண்டினியூவேஷன் எங்கேருந்து வருது அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஃபாதர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு நம்ம ஓம்ஸை சொல்லும்போது இவர் மேக்னட்டிசமுக்கு ஃபாரடைஸை நம்ம சொல்கிறோம். அப்போ ஓம்ஸ் ரூல் பொறுத்தவரையும் உங்களுக்கு வோல்டேஜ் கரண்ட்டு
அண்டு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு 3 இம்பார்ட்டண்டான ஃபேக்டரை நீங்கள் எடுத்துக்கிறீங்க ஆக்சுவலாக. அதே மாதிரி தான் ஃபேரடைஸ் ரூல்லையும் ஓகே, ஃபேரடைஸ் ரூல்லையும் இ ஓகே அண்ட் பை அண்ட் பி அப்படிங்கிற ஒரு 3 ஃபேக்டரை நீங்கள் இம்பார்ட்டண்டாக எடுத்துக்கிறீங்க. நான் ஒவ்வொரு லெசனுக்கும் ஒரு இம்பார்ட்டண்டான 3 ஃபேக்டர்ஸ் கொடுத்துட்டே வருவேன். இப்போ கரண்ட் எலக்ட்ரிசிட்டிக்கு வோல்டேஜ் அண்ட் கரண்ட் அண்ட் பவர் சொல்லுவேன். ஸோ இங்கே அதே மாதிரி இஎம்எஃப் அண்ட் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு சொல்லுவேன். தெர்மோடைனமிக்ஸாக இருந்தால் உங்களுக்கு அந்த பிவி டயக்ராம் இருக்குது ஓகே, ப்ரெஷர் வால்யூம் அண்ட் டெம்பரேச்சர் பேசிஸ் டயக்ராம்ஸ் இருக்குது. அதே மாதிரி லாஸ் ஆஃப் மோஷன் எடுத்துட்டோம்னா எஃப்எஃப்டி ஃபோர்ஸ் ஃப்ரிக்ஷன் டென்ஷன் அந்த மாதிரி அந்த இம்பார்ட்டண்டான அந்த 3 கீவேர்ட்ஸை வச்சு தான் நம்ம இந்த யூனிட்டில் வரக்கூடிய ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் அதில் லாக் பண்ணிடலாம் ஓகே. ஸோ அந்த மேஜர் ஃபேக்டர்ஸ் வச்சு யூ கேன் ஏபிள் டு ப்ளே த யூனிட் ஆக்சுவலி. ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரிய வந்துடும் அந்த யூனிட். ஸோ அது மாதிரி தான் இங்கே இந்த லெசனை பொறுத்த வரையும் ரொம்ப இம்பார்ட்டண்டான 3 ஃபேக்டர்ஸ் யார், தட் மீன்ஸ் 3 ஹீரோஸ்னே சொல்லலாம். அந்த யூனிட்டோட ஹீரோஸ்னே யாருன்னா இ அண்ட் பை அண்ட் பி ஓகேயா. ஸோ அதாவது இன்டியூஸ்ட் இஎம்எஃப், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன் டர்ம்ஸ் ஆஃப் இதெல்லாம் யூனிட்ஸ் கிளியராக தெரிஞ்சுக்கோ. எஸ்ஐ யூனிட் வந்து டெஸ்ட்லா, மேக்னெட்டிக் ஃபீல்டு டெஸ்ட்லா அண்ட் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து வெபர் அண்ட் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் இஸ் கைண்ட் ஆஃப் வோல்டேஜ் தான், வி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், வோல்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஓகே. ஸோ அப்போ இந்த எலக்ட்ரிசிட்டி பார்ட்டில் உள்ள ஃபேக்டர்ஸை வந்து நம்ம எந்த சோர்ஸ் மூலமாக யூஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் பேட்டரி நீங்கள் யூஸ் பண்ணீங்க, அதுலேருந்து உங்களுக்கு வந்த ஃபோர்ஸ் வந்து இஎம்எஃப் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க ஆக்சுவலாக. ஸோ என்ன இஎம்எஃப் எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸ் பற்றி நம்ம பேசணும். இது எல்லாமே கம்ஸ் அண்டர் எலக்ட்ரிசிட்டி பார்ட். இப்போ நம்ம மேக்னட்டிசம் பார்ட் வந்தாச்சு. மேக்னட்டிசமில் எந்த ஃபோர்ஸ் பற்றி எடுக்க போகிறோம் அப்படின்னா எம்எம்எஃப். ஸோ மேக்னட்டோ மோட்டிவ் ஃபோர்ஸ் ஓகே. இதெல்லாம் நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் மேபி இன்ஜினியரிங்லாம் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு இஎம்எஃப் மெத்தட் டீச் பண்ணுவாங்க, அடுத்து எம்எம்எஃப் மெத்தட் இருக்குது ஓகே. ஸோ அதே மாதிரி ZPF மெத்தட் இருக்குது, அதுக்கப்புறம் ஏஎஸ்ஐ மெத்தட், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் அசோசியேஷன் மெத்தட்ஸ், அது மாதிரி நிறைய இருக்குது. இதோட கண்டினியூவேஷன்ஸ் தான் அதுக்கப்புறம் இன்ஜினியரிங்லலாம் நாங்கள் எடுப்போம். ஸோ அதனால் பேசிக் வந்து இந்த இஎம்எஃப் எம்எம்எஃப் பற்றிலாம் உங்களுக்கு கிளியரான கான்செப்ட்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த லெசனில் நீங்கள் டீப்பான நியூமெரிக்கல்ஸ் எல்லாமே நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஓகே ஃபைன். இப்போ நம்ம இது எல்லாமே என்ன, அந்த இஎம்எஃபாக இருக்கட்டும் எம்எம்எஃபாக இருக்கட்டும், இதெல்லாமே இஸ் a kind of force அவ்வளவுதான். இதோட டியூட்டி என்னன்னா எலக்ட்ரானை மூவ் பண்ண வைக்கணும். ஸோ அதுதான் நீங்கள் ஒன்றும் இல்லை, ஜென்ரேட்டர் அண்ட் மோட்டர் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிளாக எடுத்துக்க முடியும். ஜென்ரேட்டரை பொறுத்த வரையும் டு கன்வெர்ட் மெக்கானிக்கல் எனர்ஜி இன்டூ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, அது சோர்ஸ் ஆக்ட் ஆகிடுது ஓகேயா. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆங்குலர் ரொட்டேஷன் அதை கொடுத்துட்டு நீங்கள் ரொட்டேட் பண்ணி டு கட்ஸ் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், இஎம்எஃப் இஸ் இன்டியூஸ்டு, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி நீங்கள் எடுக்கிறீங்க அவ்வளோதான். அதே மாதிரி தான் மோட்டரில் ரிவர்ஸ் ப்ராசஸ், எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கொடுத்துட்டு மெக்கானிக்கல் ரொட்டேஷன், தட் மீன்ஸ் ஆங்குலர் ரொட்டேஷன் சொல்லக்கூடிய டார்க் வாட் எவர் இட் மேபி, நீங்கள் அந்த மெக்கானிக்கல் ஃபேக்டரை எடுக்கிறீங்க ஓகே. ஸோ இது எல்லாமே ஒரு அப்ளிகேஷன்ஸோட ரிவர்ஸ் ப்ராசஸ், அதோட நார்மல் ப்ராசஸ். நீங்கள் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃப்ளம்மிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஓகே. ஸோ ஃபீல்டு எப்படி இருக்குது, மோஷன் எப்படி இருக்குது, கரண்ட் ஃப்ளோ டைரக்ஷன்ஸ் எப்படி இருக்குது, அதில் ஆர்மச்சூரில் அதாவது அந்த ஏசி ஜென்ரேட்டரில் மிடில் இருக்கக்கூடிய ஆர்மச்சூரோட டைரக்ஷன்ஸை வச்சு ஃப்ளம்மிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் எல்லாம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பீங்க உங்களோட லோயர் ஸ்டாண்டர்ட்ஸில் ஓகே. தட் மீன்ஸ் 10th உள்ள பார்ட்டிலலாம். ஸோ இதே தான் உங்களுக்கு பேசிக்ஸும் இதான் ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த லெசன் போகும்போது இந்த மேக்னட்டோ மோட்டிவ் ஃபோர்ஸை பற்றி நம்ம பேச போகிறோம். அந்த ஃபோர்ஸை நம்ம டெக்னிக்கலாக என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். ஆக்சுவலாக நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், த கரண்ட் ஃப்ளோ த்ரூ த காயில், மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் கிரியேட்டட். எதில், ஃபேனில் ஓகே. அந்த ஃபேனில் சிம்பிள் ப்ராசஸ் அதான். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வித் ஹெல்ப் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒரு ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ஃபோர்ஸ் தான் உங்களோட ஃபேனில் இருக்கக்கூடிய சென்டரில் இருக்கக்கூடிய ரோட்டாரில் அந்த ஃபோர்ஸ் அடிக்க போய் உங்களோட ஃபேன் ரொட்டேட் ஆகுது ஓகே. பட் ஃபேனில் உங்களோட இண்டக்ஷன் மோட்டர் யூஸ் பண்ணுறீங்க. இண்டக்ஷன் மோட்டர் இஸ் கைண்ட் ஆஃப் ரொட்டேட்டிங் டிவைஸ் அது ஆக்சுவலாக. ஸோ அதே மாதிரி ஃபர்தராக நம்ம வந்து நிறைய டைப் ஆஃப் மோட்டர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டரில் நீங்கள் அந்த கூலிங் ஆகிறதுக்காண்டி சிபியூவில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டெப்பர் மோட்டார்ஸ், ஏசியில் ஸ்விங் மோடில் சைடில் இருக்கக்கூடிய ஸ்டெப்பர் மோட்டார்ஸ், அதெல்லாம் அக்யூரேட் ஸ்டெப்பிங் ஆங்கிள் உள்ள மோட்டார்ஸ் அதெல்லாம் ஓகே. ஸோ அந்த மாதிரி மோட்டராக இருக்கட்டும், ஜென்ரேட்டராக இருக்கட்டும், இதெல்லாம் ஃபண்டமெண்டலாக டிவைசஸ் ஆக்சுவலாக. இது இல்லாத அப்ளிகேஷனே கிடையாது ஆக்சுவலாக இன்றைக்கி சொல்ல போனால். ஸோ அந்த அளவுக்கு அந்த டிவைசஸோட மெயின் ஃபேக்டர்ஸ் யார், அதை தான் நம்ம இனிமேல் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகே. ஸோ அந்த ஃபோர்ஸ் வந்து ஹையாக இருந்தால் அதை நம்ம டார்க்குன்னு சொல்கிறோம். அதே ஃபோர்ஸ் நம்ம ஸ்டெபிளைசரில் நான் லாஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு எடுத்தேன், டிரான்ஸ்ஃபார்மர் மெயின் டிவைஸ். அந்த டிரான்ஸ்ஃபார்மர்லையும் பிரைமரி காயில், செகண்டரி காயிலில் உங்களோட மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இண்டக்ஷன் ப்ராசஸ் நடக்குது ஆக்சுவலாக. பட் அந்த ஃபோர்ஸ் வேல்யூ வந்து கம்மியாக இருக்குது ஃபேனை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதை வந்து நம்ம மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்கிறோம். இடத்துக்கு தகுந்த மாதிரி ஃபேக்டர்ஸை நீ யூஸ் பண்ணிக்கணும் அவ்வளோதான். ஸோ அது மாதிரி நம்ம இந்த லெசனில் மேஜராக நம்ம இ/பியை வந்து மேஜராக நம்ம இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகே. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இங்கிறது என்ன, இன்டியூஸ்ட் இஎம்எஃப். இது அண்டர் ஃபேரடைஸ் ரூலில் நம்ம ஃபுல்லாக டிஃபைன் பண்ணிடலாம். பட் ஃபேரடைஸ் ரூலுக்கு முன்னாடி ஃபேரடைஸ் ரூலை ப்ளே பண்ணுற ஃபேக்டர் யார் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த பையும் பியும் தாம்மா
ஓகே. அதாவது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். ஸோ இதை பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ மட்டும் நான் கொடுத்துட்றேன். ஓகே. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நியூமெரிக்கல்ஸ் நம்ம போட முடியும். ஸோ ஃபைன். இப்போ நம்ம எம்எம்எஃப் பார்ட்டில் என்ன ஃபோர்ஸ் அதை ஃப்ளக்ஸ்ன்னு எடுத்துடுறோம். அந்த ஃப்ளக்ஸுக்கு ரொம்ப முக்கியமானது ஃபீல்டு. ஓகே. இது எல்லாத்தையும் ரொம்ப முக்கியமானது நம்ம கிளியரான ஒரு அனலைஸ்டு ஸ்ட்ரக்சரை வந்து யார் மூலமாக கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா ஃபேரடைஸ் ரூல் மூலமாக, அதாவது இன்டியூஸ்டு EMF மூலமாக நம்ம அந்த சிஸ்டம் ஓரளவு அனலைஸ் பண்ண முடியும். அனலைஸ் பண்ணுறது மூலமாக ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். ஓகே. அந்த வேல்யூஸ் வச்சு நம்ம சிஸ்டமை ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஓகே ஃபைன். இப்போ நம்ம டேரெக்டாக ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் எதுக்கு போயிடலாம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டை பற்றி நான் சொல்லிடுறேன். ஓகே. மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பின்னு போடுறோம். இதோட யூனிட் வந்து டெஸ்லான்னு நான் கொடுத்துட்றேன். ஓகே. இதில் சிம்பிளான கான்செப்ட் என்னென்னா பி ப்ரொபோஷனாலிட்டி டு என் ஒரு கான்செப்ட், அடுத்து பி ப்ரொபோஷனாலிட்டி டு ஐ ஒரு கான்செப்ட். ஓகே. சிம்பிளான ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இதெல்லாம் நீங்கள் உங்களோட லோயர் கிளாஸஸில் படிக்கிறீங்க. லெட் அஸ் இமேஜின் ஒரு டிசைன் பார் எடுத்துட்டுறீங்க, அதில் காயிலை டிசைன் பண்ணிடுறீங்க. இதை ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது காயில் ஃபார்மேட்டில் வந்துடுது ஆக்சுவலாக. ஸோ இதில் கரண்ட் ஃப்ளோ த்ரூ த காயில், இன் அண்ட் அரௌண்ட் த காயில் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகி எனக்கு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எக்ஸீட் ஆகுது. அதை தான் நம்ம ஃப்ளக்ஸ்ன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகேயா. ஸோ அப்போ இந்த இடத்துல இந்த ஃப்ளக்ஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா அதுக்கு பிஃபோராக உள்ள ஃபீல்டை டிபெண்ட் பண்ணி இருக்குது. இது தமிழில் காந்த புலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆக்சுவலாக மேக்னெட்டிக் ஃபீல்டு அதில் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீல்டு வந்து அந்த உங்களோட மேக்னெட்டிக் ஃபீல்டு தான். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் இருந்தால் நீங்கள் எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேஷன்லாம் நீங்கள் பண்ண முடியும். டெக்னாலஜி நிறைய இருக்கிறதுனால இந்த கன்வர்ஷன் ப்ராசஸ் நிறைய பண்ண முடியும். நம்ம ஏர்த்லேயே டிபெண்ட் ஒரு ஃபீல்டு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே. ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இஸ் பல்க் ஆஃப் சோர்ஸ் அது ஆக்சுவலாக. ஸோ அது மாதிரி நம்ம நேச்சுரல்லேருந்து கூட நம்ம மேக்னெட்ஸ் எடுத்து அதை எலக்ட்ரோ மேக்னெட்ஸை கன்வெர்ட் பண்ணி கூட நம்ம யூஸ் பண்ணலாம். மேக்னெட்டிக் அப்ளிகேஷன்ஸ் இல்லாத இடமே கிடையாதுமா. நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஹெட்செட், சாதாரண ஹெட்செட் எடுத்து பாருங்கள், அதை ஜஸ்ட் இப்படி வச்சு பாருங்கள், ரெண்டையும் நியர்பையில் அது கூட அட்ராக்ட் ஆகும். அதே மாதிரி நீங்கள் ஊஃபர், ஹோம் தியேட்டர், டிடிஎஸ் ஸ்பீக்கர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து நம்மளோட மேக்னெட்டிக் காயில்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். டொராய்டல் காயில்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான காயில். அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால தான் அந்த சவுண்ட் எஃபெக்ட், அந்த பிச் எஃபெக்ட் எல்லாம் உங்களுக்கு கிளியராக கிடைக்குது எக்யூப்மெண்ட்ஸில். ஸோ அதெல்லாம் நம்ம ஃபர்தர் அப்ளிகேஷனில் பார்க்கலாம் நெக்ஸ்ட் லெசனில். இந்த லெசன் வந்து கொஞ்சம் மேத்தமெட்டிக்கல் பேசிஸ் லெசன் தான். ஓகே. ஸோ இந்த ரெண்டு கான்செப்ட் தான் ரொம்ப முக்கியம். பி ப்ரொபோஷனாலிட்டி டு என் அண்ட் ஐ. என்னன்னா என்ன, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ்ன்னு நம்ம சொல்ல முடியும். ஓகே. என்ன டர்ன்ஸ் அப்படின்னா இங்கே ரெண்டு என்ன நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலாக எல்லா நியூமெரிக்கல்ஸ்லையும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கிளியராக லிசன் பண்ணிக்கோங்க. நியூமெரிக்கல்ஸ் உங்களுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரகிள் இருக்காது. ஓகே. கிளியராக நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஓகே. நீங்கள் கன்ஃபியூஸ் ஆனீங்கன்னா தான் நியூமெரிக்கலில் டேட்டாஸ் ஒழுங்காக எடுக்க முடியாது. ஸோ அதனால தான் டீச் பண்ணும்போது கொஞ்சம் கிளியராக கவனிச்சுக்கோங்க. லெட் அஸ் கன்சிடர் ஓகே எனி ஒன் காயில். ஓகே. அந்த காயிலை நீங்கள் எனி சொலினாய்டலாக இருக்கலாம். ஓகே. சொலினாய்டுனா ஸ்ட்ரைட்டாக போடுறது, டொராய்டல் காயில்னா சர்க்கிள் ஃபார்மேட்டில் வருது. இதை வந்து டொராய்டல் காயில் நம்ம சொல்லலாம். இதெல்லாம் நம்ம லேட்டராக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு யூ ஜஸ்ட் இமேஜின் ஒன் சொலினாய்டு காயில் லைக் திஸ். ஸோ இதில் கரண்ட் த்ரூ த காயில் இஸ் ஐ. ஓகே. இப்போ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த சொலினாய்டு காயில் அது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த டோட்டல் டர்ன்ஸை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கேபிட்டல் N அப்படின்னு நம்ம டினோட் பண்ணுறோம். யூஸ்வலாக வந்து ஃபிசிக்ஸில் வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று எதையுமே நம்ம ஃபுல்லாக எடுத்துக்க மாட்டோம். நீங்கள் பிஎஸ் ரூல் பார்ப்பீங்க. பிஎஸ் ரூலில் பயட்-சாவர்ட் ரூலில் கரண்ட் ஃப்ளோ த்ரூ த ஒயர். அந்த ஒயர் கிடையாது ஆக்சுவலாக, அது ஒரு காயிலில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பார்ட்டை மட்டும்தான் நீங்கள் இமேஜின் பண்ணுறீங்க. ஜூம் பண்ணி அந்த ஒரு பார்ட் மட்டும்தான் நீங்கள் இமேஜின் பண்ணுறீங்க. அந்த ஒரு பார்ட்டை வந்து இன் அண்ட் அரௌண்ட் த ஒயர் எவ்வளோ இருக்குது, ஃபீல்டு எப்படி இருக்குது, ஃபீல்டு ஃபோர்ஸ் எப்படி கிடைக்குதுன்னு நீங்கள் செக் பண்ணுறீங்க ஆக்சுவலாக. ஸோ அதுதான் வந்து பிஎஸ் ரூலில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. அதே மாதிரி தான் காஸ் லாலையும் ஃபுல் சர்ஃபேஸ் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஒரு ஸ்மால் போர்ஷன் இந்த சர்ஃபேஸ் அப்படின்னு தான் நீங்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க. ஸோ அது மாதிரி தான் நம்ம எப்போவுமே ஃபுல் செக்ஷன் எடுத்துக்கிறது கிடையாது. நம்ம கேல்குலேட் பண்ணுறதுல ரொம்ப கம்ஃபர்டபிலிட்டியாக நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். அதுதான் நம்மளுக்கு ஒரு அக்யூரசி ரிசல்ட்டையும் அது ஜென்ரேட் பண்ணுது ஆக்சுவலாக. ஸோ அதனால தான் ஃபுல் ரீஜன் கேல்குலேட் பண்ணுறது இட் வில் டேக் டைம். அதில் அக்யூரசி ரிசல்ட்ஸும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு குறையுது. ஸோ அதனால தான் காயில்ஸ் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, தௌசண்ட்ஸ் ஆஃப் காயில்ஸ் ஆர் தேர். நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்மர்லாம் எடுத்துட்டிங்கன்னா பெரிய பெரிய பல்க் ட்ரான்ஸ்ஃபார்மர்லாம் எடுத்துட்டிங்கன்னா 20,000 30,000 அந்த மாதிரி பல்க் காயில் டர்ன்ஸ் எல்லாம் இருக்கும் இண்டஸ்ட்ரியிலலாம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், அதில் ஒரு ஸ்மால் போர்ஷன் எடுத்துக்கலாம். அந்த ஸ்மால் போர்ஷனை தான் நம்ம புக்கில் எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா ஸ்மால் n அப்படின்னு டினோட் பண்ணுறாங்க. ரெண்டுமே டர்ன்ஸ் தான், பட் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறையவே இருக்குது. நியூமெரிக்கல்ஸில் இதை தான் நீங்கள் இம்பார்ட்டண்டாக ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸ்மால் n ஈக்குவல் டு ஃபார்முலா எப்படி கொடுக்குறாங்க, கேபிட்டல் N பர் லென்த்து அப்படின்னு கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ அப்போ ரெண்டுமே டர்ன்ஸ் தான், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. கேபிட்டல் N அப்படிங்கிறது டோட்டல் டர்ன்ஸ் ஆஃப் த காயில். ஓகேயா. ஸ்மால் என்ங்கிறது அதில் நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஸ்மால் பார்ட் இந்த காயில். அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட கேல்குலேஷன் ஃபுல்லாகவே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அந்த ஸ்மால் n
equal to capital N per length அப்படிக்கியா அப்படின்னு சொல்லி நம்ம டிவைட் பண்ணிடுறோம். ஸோ அப்போ எந்த டர்ன்ஸ் வந்து பர் லென்த்தில் மென்ஷன் ஆகிடுக்கோ அந்த டர்ன்ஸை ஸ்மால் என்னு எடுக்கலாம். எந்த ஒரு டர்ன்ஸ் வந்து லென்த்லேயே மென்ஷன் ஆகலையோ ஓகேயா, லென்த்தில் நீங்கள் அந்த ஃபேக்டர் கிவன் ஃபேக்டர் வந்து மென்ஷன் ஆகலை அப்படின்னா அந்த டர்ன்ஸ் வந்து ஜஸ்ட் சிம்பிளாக இருக்குது, நத்திங் இஸ் தேர். ஓகே, வெறும் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கவுண்ட் மட்டும் கொடுத்துருக்காங்கன்னா அதை நீங்கள் கேபிட்டல் என்னன்னு எடுத்துக்கலாம். இல்லை எந்த டர்ன்ஸ் ஆகுது பர் லென்த்தில் சென்டிமீட்டர்லையோ மீட்டர்லையோ மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அதெல்லாம் நீங்கள் ஸ்மால் என் தான் எடுக்கணும். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான நியூமெரிக்கலில் டேட்டா எடுக்கிறதுக்கான ஹிண்ட். ஓகேயா, ஸோ இப்போ நம்ம கான்செப்ட் சொல்லிடுறேன். இப்போ பி ப்ரொபோஷனாலிட்டி டு என் ஸ்மால் என். ஓகேயா, ஸோ ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்னன்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் பாயிண்டில் இருக்கக்கூடிய செலக்டிவ் டர்ன்ஸஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த டர்ன்ஸ் அதிகமாச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எது அதிகமாகும்? ஃபீல்டு அதிகமாகும். ஃபீல்டு அதிகமாச்சுனாவே ஃபோர்ஸ் அதிகமாகிடுது. இது ஒரு காரணம். அப்படின்னா இன்னொரு முக்கியமான காரணம் யார் அப்படின்னா இந்த ஃபீல்டு கிரியேட்டே ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர் எதுன்னா கரண்ட் தான். ஓகே, இந்த கரண்ட்டுக்கு முன்னாடி வோல்டேஜ் ப்ராசஸ் பண்ணணும். வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது கரண்ட் இன்க்ரீஸ் ஆகிடும் விட்டுரு. பட் ஆனால் இங்கே காயிலில் மெயின் ப்ராசஸ் பண்ணுறது யார் அப்படின்னா கரண்ட் தான். ஸோ அதனால் கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகி ஃபோர்ஸ் அதிகமாகுது. அப்போ ரெண்டு முக்கியமான ஃபேக்டர் என் அண்ட் ஐயை வந்து நம்ம சிம்பிள் டெஃபினிஷன்ஸில் எடுத்துக்கிறாங்க. பி ப்ரொபோஷனாலிட்டி டு என் ஐ. ஓகேயா, ஸோ இதில் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் உள்ளே கொண்டு வரணும். ஓகேயா, ஸோ அதில் வந்து நம்ம இதில் ஃபேரடைஸ் ரூலுங்கிறது ஒரு பார்ட் இருந்தாலும் இதில் வந்து நீங்கள் இப்போ என்ன மெயினாக இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னா பெர்மியபிலிட்டி கான்ஸ்டன்ட்டை நீங்கள் உள்ளே கொண்டு வரணுமா. ஓகே, அந்த மியூ வேல்யூவை நீங்கள் உள்ளே கொண்டு வந்துடணும். இப்போ ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மியூ வேல்யூஸ் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி தான் போடுற மாதிரி இருக்குது ஆக்சுவலாக ஃபுல்லாகவே. ஸோ அதனால் நீங்கள் அது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கணும். ஓகேயா, ஃபைன். இப்போ நம்ம இந்த ப்ராப்ளம்ஸ் நான் பார்த்தேன். ஆக்சுவலாக ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு பிபிடியில் கொடுத்துருக்காங்க. நான் தேரி முடிச்சிடுறேன். நெக்ஸ்ட்டு ஸ்லைடு வந்து உங்களுக்கு பிபிடி ஓப்பன் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ பெர்மியபிலிட்டி நம்மளுக்கு உள்ளே கொண்டு வந்துடுறாங்க. அந்த பெர்மியபிலிட்டி எப்படின்னா அந்த மியூன்னு கொண்டு வந்துடுறோம். இதுக்கு உங்களுக்கு தெரியும் மியூ ஈக்குவல் டு மியூ நாட் இன்ட்டு மியூ ஆர் அப்படின்னு ஒரு எக்ஸ்பிரஷன் நம்ம கொண்டு வந்துடுறோம். இதில் ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி மியூ ஆர் வந்து நம்ம 1ன்னு எடுத்துருவோம். ஏன்னா இது யூஸ்வலாக நீங்கள் எப்சிலான் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் இன்ட்டு எப்சிலான் ஆர் அந்த ஃபேக்டரில் நீங்கள் அதே தான் பண்ணுறீங்க. ஸோ இங்கே வேக்கம் ஸ்பேஸ் அதாவது வெற்றிடம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் பார் நீங்கள் காயில் எப்படி டிசைன் பண்ணோன்னா நாங்கள் ஹையர் ஸ்டடீஸ்லாம் டீச் பண்ணோம். ஹவு டு டிசைன் த சொலினாய்டு காயில்ஸ் எல்லாம் நாங்கள் டீச் பண்ணோம். ஆக்சுவலாக ஒரு ரெஃபரன்ஸ் பாரில் இந்த காயில் ஷேப் வந்து எப்படி வரணும், இந்த கேப் எல்லாம் எப்படி இருக்கணும், இந்த அப்பர் மவுண்டிங் எப்படி இருக்கணும், லோயர் மவுண்டிங் எப்படி இருக்கணும், அந்த சர்ஃபேஸ் க்ளோசிங் ஆஃப் வைண்டிங்ஸ் எப்படி வரணும், இதெல்லாம் ப்ராப்பராக பண்ணிவிட்டு ஃபைனலாக நீங்கள் அந்த ரெஃபரன்ஸ் பாரை ரிமூவ் பண்ணிட சொல்லுவோம். ரிமூவ் பண்ணும்போது ஜஸ்ட் இந்த மாதிரி வந்துடும். இப்போ எப்படின்னா நம்ம கேர்ள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரோலிங் ஹேர் கொண்டு வரதுக்காண்டி என்ன பண்ணுவாங்க, பியூட்டி பார்லர்லாம் போனால் ஜஸ்ட் ஒரு பைப்பு மாதிரி மண்டையில் ஜாயின் பண்ணிப்பாங்க. அதை சுற்றி ஒரு ஹேரை வந்து போட்டுட்டு அது ரொம்ப நேரம் அப்படியே இருக்கும்போது அந்த ஹேர் என்ன ஆகிடும், ரோலிங் ஹேராக மாற ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான டிசைனில் அந்த காப்பர் வயர் அந்த ஃபீல்டு வயர்ஸ் அந்த ஃபீல்டு மீன்ஸ் அந்த நம்பர் ஆஃப் டர்ன்ஸை வந்து நாங்கள் டிசைன் பண்ணணும். ஈக்குவல் லென்த் அண்ட் டைமென்ஷன்ஸில் இருக்கணும். கொஞ்சம் முன்ன பின்ன வந்துட்டா கூட அது ஷார்ட் சர்க்யூட் ஆகி அந்த காயில் என்ன ஆகிடும், ஃபயர் ஆகிடும். பிகாஸ் அதில் கரண்ட் ஃப்ளோ த்ரூ த காயில் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, பார்த்துக்கணும் நம்ம இம்பார்ட்டனாக. ஸோ அந்த மாதிரி இங்கே அந்த கேப் இருக்கணும். அந்த கேப்பில் வந்து கண்டிப்பாக என்ன இருக்குமா, காற்று வெற்றிடம் அதாவது ஏர் ஸ்பேசிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த வேக்கம் ஸ்பேஸ் கான்ஸ்டன்ட் உள்ளே வந்தாகணும். அதை வந்து மியூ ஆர் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நம்ம எடுத்துடுறோம். அப்போ மியூ ஈக்குவல் டு மியூ நாட் மியூ ஆர் வரும்போது மியூ ஆருக்கு ஈக்குவல் வேல்யூ 1ன்னு வந்துடும். ஆனால் இந்த ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டியை பொறுத்தவரை நிறைய நியூமெரிக்கலில் வேல்யூ கிவனாக இருந்துச்சு, 800லாம் கொடுக்குறாங்க. ஸோ அது சேஞ்சஸ் ஆகுது நியூமெரிக்கல்ஸ்க்கு தகுந்த மாதிரி. அப்படி கிவனாக இருந்தால் நீங்கள் அந்த வேல்யூ தான் யூஸ் பண்ணணும். அது கிவன் கிடையாது அப்படின்னா காமனான ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி வேல்யூ மியூ ஆர் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ அந்த ரீப்ளேஸ்மெண்ட் வந்து மியூ ஈக்குவல் டு மியூ நாட்னு மாறிடும். ஓகே, இந்த மியூ நாட்க்கு ஸ்டாண்டர்ட் வேல்யூ கொடுத்துடுறாங்க உங்களுக்கு 4π × 10⁻⁻7 அப்படின்னு ஒரு வேல்யூ உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக கொடுத்துடுறாங்க. ஓகே, ஸோ இதோட எஸ்ஐ பேஸ் வந்து டி. ஓகே, இது வந்து உங்களோட மியூ நாட்கான ஸ்டாண்டர்ட் வேல்யூவாக கொடுத்துட்றாங்க. 4π × 10⁻⁻7 நம்ம ஸ்டாண்டர்ட் வேல்யூவாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் ஃபைனலாக நம்ம இங்கே ஃபீல்டு ஈக்குவேஷனில் க்ளோஸ் பண்ணும்போது B இஸ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு N இன்ட்டு I இதுதான் மெயின் எக்ஸ்பிரஷன். பட் இந்த மியூவை வந்து நம்ம மாற்றிடுறோம். மியூ ஈக்குவல் டு மியூ நாட் இன்ட்டு மியூ ஆர். ஸோ அப்போ B ஈக்குவல் டு மியூ ஆர் வந்து ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி உங்களுக்கு 1ன்னு ஆகிடும். ஸோ அப்போ அது வந்து மியூ நாட் ஓகே இன்ட்டு N இன்ட்டு I இதுதான் உங்கள் ஃபீல்டுக்கான பேசிக் டெஃபினிஷன். ஸோ B இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் NI அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிரஷனும் யூஸ் பண்ணலாம். B ஈக்குவல் டு மியூ இன்ட்டு NI அப்படிங்கிறதும் யூஸ் பண்ணலாம். ஓகே, அது நியூமெரிக்கலுக்கு தகுந்த மாதிரி நம்ம எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கான்செப்ட் வந்து ஃபீல்டுக்கான கான்செப்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே, இதோட எஸ்ஐ யூனிட் வந்து டெஸ்லான்னு இருக்கும் ஆக்சுவலாக. ஃபைன்.
இப்போ வந்து அடுத்த கான்செப்ட் எதுக்கு போகிறோம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுக்கு போகணுமா பை ஓகேயா இதோட எஸ்ஐ பேஸ் வந்து வெப்பர் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் இப்போ இதை வந்து டெஃபினேஷன் எப்படி சொல்கிறாங்க வாட் இஸ் மென் பை எலக்ட்ரிக்கல் பவர் அப்படின்னா இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஸோ அதே மாதிரி தான் இங்கே நம்ம ஜஸ்ட் வந்து இப்போ அந்த ஃப்ளக்ஸை இப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா பை இஸ் ஈக்குவல் டு சிம்பிளான டெஃபினேஷன் பி இன்ட்டு ஏ அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ண முடியும் ஓகே இது வந்து ஒரு சிம்பிளான டெஃபினேஷனில் கொடுத்துட்றாங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்ட்டு ஏரியா அப்படின்னு நம்ம கொடுத்துட்றோம் ஓகே ஃபைன் ஸோ இப்போ இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஆங்கிள் கிடையாது வித்தவுட் ஆங்கிள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சுக்கலாம் ஆங்கிள்னா என்ன இப்போ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஏசி ஜென்ரேட்டரை இமேஜின் பண்ணலாம் இப்போ இங்கே நார்த் இருக்குது இங்கே சவுத் இருக்குது ஃபஸ்ட்டு இனிஷியலாக உங்களுக்கு ஆர்மச்சூர் 0 டிகிரியில் இருக்குது அடுத்து 90 டிகிரியில் வருது அப்போ இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்குன்னா 90 டிகிரி ஓகே ஸோ அப்போ எனக்கு இந்த 90 டிகிரி போகும்போது எனக்கு என்ன வருது காஸ் ஆஃப் 90 டிகிரி போடுறீங்க அப்போ காஸ் 0 போடும்போது உங்களுக்கு பிளேட் இப்படி இருக்கும் பிளேட்டும் இப்படி இருக்கும் உங்களோட ஃபீல்டு லைனும் இப்படி இருக்கும் ரெண்டுமே சேமாக இருக்கனால தான் தீட்டா 0 டிகிரி போடுறீங்க உங்களுக்கு மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ் ரிசீவ் ஆகும் பட் ஆனால் ஃபீல்டு லைன் இப்படி தான் இருக்கும் அதாவது அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன் இப்படி இருக்கும் ஆர்மச்சூர் இப்படி வந்துடும் 90 டிகிரிக்கு ஓகே ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும் 90 டிகிரிங்கிறது π/2 காஸ் π/2 0 ஆகும் அப்போ எனக்கு ஃப்ளக்ஸ் ரேட் என்ன ஆகும் ரிசீவ்டு ஃப்ளக்ஸ் ரேட் பிளேட் இப்படி போகிறதுனால எனக்கு தடுக்கும் ஸோ அப்போ எனக்கு ரிசீவ்டு ஃப்ளக்ஸ் ரேட் வந்து குறையும் யூஸ்வலாக ஸோ அது மாதிரி நம்மளுக்கு இங்கே கான்செப்டை கொஞ்சம் கரெக்டாக நம்ம பார்க்கணும் ஸோ அப்போ காஸ் தீட்டா தான் இதுக்கு மேட்ச் ஆகுது கரெக்டாக சைன் போட்டிங்கன்னா உங்களோட ப்ராக்டிக்கல் ரிசல்ட்ஸும் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷனும் மிஸ் மேட்ச் ஆகுது ஸோ அதனால தான் நான் இங்கே என்ன பண்ணுவோம் வித்தவுட் ஆங்கிள்ங்கிற ஒரு கான்செப்டில் ஆங்கிளை பற்றி சம்மில் எதுவும் டிஸ்கஸ் பண்ணலை அப்படின்னா ஜஸ்ட் பி அண்ட் ஏ வச்சு நியூமெரிக்கல் ப்ராசஸ் பண்ணிடலாம் ஓகேயா ஸோ ஏன்னா ஏரியா சொலினாய்டு ஏரியா வந்து இப்படி வரும் அப்படி அழகாக இப்படி ஒரு ரிங் ஃபார்மெட்டில் வரும் நீங்கள் ஒரு ஷேப்பை மட்டும் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு சர்க்கிள் ஃபார்மெட்டில் தான் கொண்டு வந்துடுறோம் அப்போ ஷேப் ஆஃப் த சொலினாய்டு அப்படின்னா நீங்கள் சர்க்கிள் எடுத்துடுறீங்க ஏரியா ஆஃப் த சொலினாய்டு வந்து உங்களுக்கு தெரியும் சர்க்கிள்னு எடுத்திங்கன்னா πr² நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேயா ஸோ இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது இது ஒரு சிம்பிளான வித்தவுட் ஆங்கிளை பற்றி சம்மில் பேசலைன்னா நீங்கள் இதோட முடிச்சுக்கலாம் உங்கள் நியூமெரிக்கல் இன்கேஸ் இப்போ ஆங்கிளை பற்றி சம்மில் சொல்கிறாங்க when the coil is reversed when the armature is reversed armature at an angle of 0 degree இல்லைன்னா coil at an angle of 180 degree அந்த மாதிரி ஏதாவது ரொட்டேட்டிங் ஆங்கிளை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா அதை டீட்டா அப்படின்னு நம்ம எடுத்துடுறோம் இந்த டீட்டாவோட ஆங்கிள் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் பட் ஆனால் செலக்டிவாக அவங்க ட்ரிகனாமெட்ரிக் டேபிளில் செலக்ட் பண்ணக்கூடிய வேல்யூஸஸ் அந்த 45 30 அது மாதிரி தான் கொடுக்குறாங்க ஓகே மற்ற வேல்யூஸ் கொடுத்தாங்கன்னா அவங்க அதுக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்தாகணும் ஸோ அதனால் நீ என்ட்ரன்ஸை பொறுத்த வரையும் அந்த காமன் டேபிள் வேல்யூஸ் தான் உங்களுக்கு கொடுத்துடுறாங்க ஆங்கிளை பொறுத்த வரையும் ஸோ அப்போ வித் ஆங்கிள் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்துருச்சுன்னா என்ன பண்ணலாம் அந்த ஃபார்முலாவை நீங்கள் வித் ஆங்கிளுக்கு மாற்றிக்கணும் அப்போ π is equal to BA cos theta ஸோ இப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ணிடலாம் ஓகேயா ஃபைன் இப்போ அடுத்து இதே கான்செப்டை அடுத்த ஸ்டெப் போகிறோம் ஃப்ளக்ஸ் ஓகே ஃப்ளக்ஸ் வந்து உங்களோட காயிலில் இருக்கக்கூடிய எவ்வளோ ஃப்ளக்ஸ் இருக்குது ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு BA cos theta கொடுக்குறீங்க அப்போ பர் டர்னில் எவ்வளோ ஃப்ளக்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம கொண்டு வரோம் அப்போ அதே ஃப்ளக்ஸை நீங்கள் பர் டர்னில் இண்டிகேட் பண்ணுறீங்க எவ்வளோ டர்ன்ஸ்க்கு ஏன்னா நீங்கள் மொத்தமாக எடுக்கலை அதில் ஒரு பர்டிகுலர் டர்ன் தான் நீங்கள் ஃபுல்லாகவே ப்ராசஸ் பண்ண போகிறீங்க அப்போ ஒரு டர்னுக்கான ஃப்ளக்ஸ் ரேட்டை நீங்கள் டிஃபைன் பண்ணும்போது அந்த இடத்துல என்ன பண்ணி ஆகணும் என்ன நீங்கள் மல்டிப்ளை பண்ணி ஆகணும் NBA cos theta அப்படின்னு நம்ம போட்டுடலாம் அப்போ 3 ஸ்டெப் நம்மளுக்கு கொடுத்துடுறோம் ஸ்டெப் நம்பர் 1 ஓகே பை BA ஸ்டெப் நம்பர் 2 BA cos theta ஸ்டெப் நம்பர் 3 NBA cos theta அப்படின்னு நம்ம கொடுத்துடுறோம் ஓகே இது வந்து நியூமெரிக்கல்ஸ்க்கு தகுந்த மாதிரி தான் எந்த ஃப்ளக்ஸ் ஈக்குவேஷன்ஸை நம்ம கிவனுக்கு தகுந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணணும் ஓகே இதில் ஒரு சிம்பிளான கான்செப்ட் என்னன்னா ரொம்ப சிம்பிள்மா π is equal to BA cos theta அப்படின்னு எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் தான் இப்போ பிளேட் வந்து இப்படி இருக்குன்னா உங்களுக்கு ஃபீல்டு லைன் அதாவது ஃப்ளக்ஸ் லைனும் பிளேட்டோட டைரக்ஷன் ரெண்டுமே சேமாக இருந்தால் தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி அப்போ π ஈக்குவல் டு காஸ் 0 1 ஸோ BA உங்களுக்கு மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ் கிடைச்சிடுமா ஓகே அதே இது எனக்கு பிளேட் ஜஸ்ட் மீன்ஸ் பிளேட்டை இப்படி இமேஜின் பண்ணுறீங்க ஃபீல்டு லைன் இப்படி இருக்குது அதாவது B வந்து இப்படி இருக்குது B வெக்டார் உங்களோட ஏரியா A வெக்டார் இந்த மாதிரி இருக்குது போத் அட் அன் ஆங்கிள் ஆஃப் 90 டிகிரி ஆர்மச்சூர் பிளேட் வந்து 90 டிகிரிக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஏசி ஜென்ரேட்டரில் அந்த மாதிரி இருக்கும்போது 90 டிகிரி போட்டிங்கன்னா காஸ் 90 வந்து 0 அப்போ உங்களுக்கு ஃப்ளக்ஸ் என்ன ஆகிடும் 0 அதாவது உங்களுக்கு மினிமமாக போக ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப ஓகேயா ஸோ இது மினிமம் லோ ஃப்ளக்ஸ் கேட்டகரின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃப்ளக்ஸை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் டிஃபைன் பண்ணலாம் ஓகேயா பட் டெக்னிக்கலாக போடும்போது டெஃபினிஷன்ஸில் உங்கள் சிலபஸில் ஃபீல்டையும் அண்ட் ஏரியாவையும் வச்சு கிளியர் டெஃபினிஷன் பேசிக் டெஃபினிஷன்ஸ் கொடுத்துட்றாங்க ஓகே ஃபைன் இப்போ அடுத்த பார்ட் எதுக்கு போகிறோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் ஃபாரடைஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் ஓகேயா
Faraday's law of electromagnetic induction. ரொம்ப முக்கியமான ஒரு ரூல் Faraday's rule. ஸோ இந்த ரூல் வந்து கண்டிப்பாக வந்து மேக்னட்டிசமில் ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸ் ஏற்படுத்துச்சுன்னு தான் நாங்கள் சொல்லணும். ஓகே, இந்த ரூல் வந்ததுக்கப்புறம் தான் நிறைய பேருக்கு ஒரு கிளியரான மேக்னட்டிசம் ஃபீல்டு பற்றி ஒரு ஐடியாவே வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் டெக்னாலஜி நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இன்ஜினியரிங் சைட்லலாம் ஃபீல்டு தேரி அப்படின்னு ஒரு தனி செப்பரேட் பேப்பரே, அதாவது இஎம்எஃப் இஎம்டி அந்த மாதிரிலாம் ஒரு செப்பரேட் பேப்பரே கொண்டு வந்தாங்க ஆக்சுவலாக. ஓகே, அதில் வந்து ஒரு ஃபேரடைஸோட ரூல், பிஎஸ் ரூல், ஆம்பியர்ஸ் ரூல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு ரூல் ஆக்சுவலாக ஃபீல்டு தேரி பார்ட்டில் எல்லாத்துலேயுமே. ஸோ அதனால் இந்த ரூல் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, லெட் அஸ் கன்சிடர் அ காயில். அந்த காயிலுக்கு அக்ராஸாக ஒரு கேல்வனாமீட்டரை கனெக்ட் பண்ணிடுறாங்க. ஓகே, ஜி. ஸோ இதில் ஒரு சிம்பிளான ப்ராசஸ் தான் ஃபேரடைஸ் எக்ஸ்பெரிமெண்ட். நம்ம ஸ்கூல் பசங்கள்லாம் இந்த லோயர் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் பார்த்தோன்னா வெறும் இந்த ஒரு கிளாஸ் பீக்கர் வச்சுட்டு அதில் லெமன் பொழிஞ்சிட்டு எலக்ட்ரோடு வச்சுட்டு இந்த சயின்ஸ் எக்ஸிபிஷனில் பார்த்தீங்கன்னா, அண்ணா பாருங்கள் நான் லெமன் ஜூஸ்லேருந்து எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறேன். ஓகே, அதே மாதிரி பொட்டேட்டோலேருந்து எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறேன். அதே மாதிரி கெமிக்கல் எனர்ஜி கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபார்ம் ஆஃப் சோர்ஸ்லேருந்து எலக்ட்ரிசிட்டி காமிப்பாங்க உங்களுக்கு சயின்ஸ் எக்ஸிபிஷனில். பட் இவரோட எக்ஸ்பெரிமெண்ட் கிட்டத்தட்ட ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி தான் அந்த காலத்தில் காமிச்சிருக்காரு. ரொம்ப சிம்பிளான எக்ஸ்பெரிமெண்ட் தான் இன்றைக்கி இருக்க டெக்னாலஜியில் பார்க்கும்போது. பட் இது அன்னைக்கு சொல்லியிருக்காரு, அதுதான் அவ்வளோ பெரிய விஷயம் ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்து வித்தவுட் எனி சோர்ஸ், டிசி சோர்ஸும் கிடையாது, ஏசி சோர்ஸும் கிடையாது, ஜஸ்ட் ஒரு காயிலை டிசைன் பண்ணுறாரு. அந்த காயிலில் ஒரு பார் மேக்னெட், நார்த் அண்ட் சவுத் போல் உள்ள ஒரு பார் மேக்னெட்டை இன்சர்ட் பண்ணுறாரு. ஓகே, அப்போ என்ன எக்ஸ்பெரிமெண்ட் ரிசல்ட் இருக்குன்னா, கேல்வனாமீட்டர் டு ஷோ த ரீடிங். ஓகேயா, ஃபஸ்ட்டு 0 பாயிண்டில் இருந்த கேல்வனாமீட்டர், அதாவது ஃபஸ்ட்டு காயிலுக்கு வெளியில் அவுட் சைடில் இருந்தக்கூடிய பார் மேக்னெட். ஃபார் எக்ஸாம்பிள் பார் மேக்னெட் இப்படி இருக்குது, நார்த் அண்ட் சவுத். ஓகே, பார் மேக்னெட் இட் இஸ் தேர் இன் அவுட் சைட் ஆஃப் த காயில். அப்படி இருக்கும்போது கேல்வனாமீட்டர் டு ஷோ த 0 ரீடிங். when the bar magnet is inside the coil, அதாவது நீங்கள் காயிலுக்குள்ளே அந்த பார் மேக்னெட் வைக்கும்போது கேல்வனாமீட்டர் டு ஷோ த டிஃப்ளெக்ஷன். ஓகே, ஏதோ ஒரு வேல்யூ, சம் வேல்யூஸை காமிக்குது. ஓகேயா, ஸோ அப்போ உங்களுக்கு இங்கே என்ன முக்கியமான ப்ராசஸ் நடக்குது, அதுதான் டெக்னிக்கல் எக்ஸ்பிளனேஷன். ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன், ஓகேயா, பார் மேக்னெட் அண்ட் காயில். ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த ரிலேட்டிவ் மோஷன் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட், மோஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் பார் மேக்னெட் அண்ட் காயில்னால தான் உங்களுக்கு அந்த கேல்வனாமீட்டரில் டிஃப்ளெக்ஷன் கிடைக்குது. அப்போ ஒரு செட் ஆஃப் மேக்னட்டிசம் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் ஆகுது. ஓகேயா, ஸோ இதை நம்ம சிம்பிளாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஜென்ரேட்டர் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நம்ம இதை சொல்ல முடியும். ஓகேயா, ஸோ அது மாதிரி இங்கே எந்த சோர்ஸும் இல்லாமல் யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் இப்போ டெக்னாலஜியெல்லாம் இம்ப்ரூவ் ஆகும்போது இஎம்எஃப் எம்எம்எஃப் மாற்றிக்கிறோம், எம்எம்எஃப் இஎம்எஃப் மாற்றிக்கிறோம். நம்ம கன்வீனியன்ஸ்க்கு எப்படி வேணாலும் அப்ளிகேஷன்ஸை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதெல்லாமே டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் தான் சொல்லணும் நம்ம. ஓகேயா, ஸோ அப்போ இவர் சொல்லும்போது இவர் வந்து ஜஸ்ட் இப்போ அதை ரிசல்ட் காமிக்கிறார். ஓகே, சிஆர்ஓ மூலமாக லெபார்டரி ரிசல்ட்ஸ் காமிக்கிறாரு. அந்த லெபார்டரி ரிசல்ட்ஸ் காமிக்கும் போது ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட் வேணும் அந்த மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷனை செக் பண்ணுறதுக்கு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ரிசல்ட்டை இவர் எப்படி எடுத்துக்கிறார் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சைக்கிள் அப்படின்னு நம்ம மீன் பண்ணுறோம்னு வச்சுக்கோ. இதுக்கு ஏசி ஜென்ரேட்டர் பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு சொன்னேன். அந்த ஏசி ஜென்ரேட்டர்னா ஏசி வேவ் ஃபார்ம் வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நம்ம டீட்டெயில்டாக ஆல்டர்னேட்டிங் கரண்ட் எல்லாம் பார்த்தோம். இதில் வந்து 4 குவாட்ரண்ட் பிரிச்சு விட்றோம், 1 2 3 4 அப்படின்றோம். அதே மாதிரி தான் 1 2 3 4 அப்படின்னு நம்ம 4 குவாட்ரண்ட் எடுத்துடுறோம். இதுதான் ஒரு சைக்கிள் அப்படிங்கிறோம். அப்போ சைக்கிளோட க்ளோசிங் எந்த பார்ட்டில் முடியுது அப்படின்னா நெகட்டிவ், அதாவது இந்த மாதிரி நெகட்டிவ் பார்ட்டில் வந்து 4th குவாட்ரண்ட் வந்து நெகட்டிவ் க்ளோசிங்கில் அது முடிஞ்சிடுது ஆக்சுவலாக. ஸோ அப்போ இவரோட ரிசல்ட் என்ன சொல்லுது, ஃபேரடைஸோட லெபார்டரி ரிசல்ட் என்ன சொல்லுது, எப்படி V ப்ரொபோஷனாலிட்டி டு I ஓம்ஸ் ரூலோ, ஓகேயா, F ப்ரொபோஷனாலிட்டி X வந்து ஹூக்ஸ் ரூலோ, அது மாதிரி இங்கே இவரோட எக்ஸ்பெரிமெண்ட் ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா E ப்ரொபோஷனாலிட்டி டு பை. ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராக்டிக்கல் கான்செப்ட் இது. ஓகே, பை அப்படின்னா என்ன, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், அண்ட் ஈங்கிறது இன்டியூஸ்ட் இஎம்எஃப் இந்த சிஸ்டம். ஓகே, ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்டாக நம்ம பார்க்குறோம். ஓகே, ப்ரொபோஷனலாக ரிமூவ் பண்ணும்போது ஒரு கான்ஸ்டன்ட்டை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அப்போ இவர் என்னென்னா டர்ன்ஸுங்கிற ஒரு கான்ஸ்டன்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு என்ன, பட் ஃப்ளக்ஸ் இங்கே கான்ஸ்டன்ட் கிடையாது. ஃப்ளக்ஸ் இஸ் வேரியிங். ஓகே, எந்த ஃபேக்டருமே வேரியிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஜூல்ஸ் லா ஆஃப் எலக்ட்ரிக்கல் ஹீட்டிங் நான் உங்களுக்கு டீச் பண்ணேன். அதில் ஹீட் இஸ் வேரியிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எலக்ட்ரிக்கல் பவரை ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு வந்து தான் பவரையும் ஹீட்டையும் ப்ரொபோஷனல் பண்ணுறீங்க ஆக்சுவலாக. ஸோ அதே மாதிரி தான் இங்கே N இஸ் ப்ரொபோஷனல். ஓகே, சாரி, E ப்ரொபோஷனாலிட்டி டு பை. ப்ரொபோஷனலை ரிமூவ் பண்ண டர்ன்ஸ் கொடுத்துட்டேன். பட் ஃப்ளக்ஸ் இஸ் அ வேரியிங் பார்ட், அது ஒரு கான்ஸ்டன்ட் பார்ட் கிடையாது. ஓகேயா, கரண்ட் சேஞ்ச் த்ரூ த காயில், கண்டிப்பாக கரண்ட் மாற மாற ஃப்ளக்ஸ் ரேட்டு உங்களுக்கு மாறிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் அதை மாறிட்டு இருக்குது அப்படின்னாவே நம்ம ஃபிசிக்ஸில் டிஃப்ரென்ஷியேஷன் யூஸ் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா டெல்டா அப்படிங்கிற ஒரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். டெல்டா யூஸ் பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் டெல்டா பை அப்படின்னு போடுறீங்கன்னா
பார்த்தீங்கன்னா இந்த டெல்டானால ஃப்ளக்ஸ் ஈக்குவேஷனை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அது டிஃபிகல்ட் ஈக்குவேஷனாக இருந்தாலும் அதை நம்ம அப்படியே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அதே டி பாயின்னு போட்டிங்கன்னா டிஃப்ரென்ஷியேஷனோட பர்பஸே மேக்ஸில் n இன்ட்டு எக்ஸ் பவர் n-1. இந்த n-1ங்கிறதா ஒரு பெரிய பியூட்டியே டிஃப்ரென்ஷியேஷனில். எவ்வளோ பெரிய ஆர்டரை நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலும் அந்த ஆர்டர் என்ன பண்ணிகிட்டே வந்துடலாம், குறைச்சிக்கிட்டே வந்துடலாம். அப்போ அந்த சிஸ்டம் காம்ப்ளிகேட் சிஸ்டம்ஸை கூட நீங்கள் டிஃப்ரென்ஷியேஷன் யூஸ் பண்ணும்போது அதை ஒரு சிம்பிளிஃபைட் சிஸ்டமாக நீங்கள் மாற்றிடுறீங்க. அது மாற்றுறது மூலமாக தான் அந்த சிஸ்டமை நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் மூலமாக ஜாவா, பைத்தான்ஸ் அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் மூலமாக சிப்புக்கு கொடுக்கும்போது சிப்பு வந்து ஈஸியாக அந்த அப்ளிகேஷனில் ப்ராசஸ் பண்ண முடியும். காம்ப்ளிகேட் ஃபங்க்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா டெக்னாலஜிக்கலாக நிறைய ப்ராப்ளம்ஸ் அக்கர் ஆகும். இப்போ உங்களுக்கு சிம்பிள் ஃபங்க்ஷன் பிரைனுக்கு கொடுத்தா எவ்வளோ அக்யூரேட்டாக நம்ம ஃபாஸ்ட்டாக போடுறோம், அது மாதிரி தான். ஸோ அப்போ அந்த சிஸ்டம் வந்து முடிஞ்ச அளவு நம்ம காம்ப்ளிகேட் பண்ணக்கூடாது. ஓகே, அதுக்கு தான் நம்ம நிறைய மேத்தமெட்டிக்கல் மாடலிங்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க ஆக்சுவலாக. ஸோ அப்போ E = n × d⁴ வித் ரெஸ்பெக்ட் டு எதை பொறுத்து மாறுது, டைமை பொறுத்து மாறுது. இதோட க்ளோசிங் செக்ஷன் எதில் இருக்குது ப்ராக்டிக்கலாக அப்படிங்கிறப்ப அதோட எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது. எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து ஃபெரடைஸ் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் இருக்குது. அதை நீங்கள் வெக்டருக்கெல்லாம் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஃபேஸரோட க்ளோசிங் வந்து நெகட்டிவ் போலாரிட்டியில் முடியும் ஆக்சுவலாக. ஸோ அதனால் E = நிறைய ரீசன் இருக்குது, பட் இது ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ -n × dπ/dt அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை நீங்கள் ஃபேரடைஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு கொண்டு வந்துடுறீங்க. ஓகே, ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸ்பிரஷன். இந்த ஃபார்முலாவை நீங்கள் ஃபர்தராக E = -n × Δπ/Δt அப்படின்னு நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே, டெல்டானா சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ். சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ்னா என்ன பண்ணலாம், Δπ = π2 - π1. அதாவது சில புக்கில் πf - πiன்னு கொடுப்பாங்க. ஃபைனல் ஃப்ளக்ஸ் மைனஸ் இனிஷியல் ஃப்ளக்ஸ், ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி, அது மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்தராக. பட் ஆனால் இது ஒரு கைண்ட் ஆஃப் ஃபேரடைஸோட ரூல் அப்படின்னா நியூமெரிக்கலில் இந்த ரூல் மட்டும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை. இன்னும் நிறைய ரூல்ஸ் வருது ஆக்சுவலாக. எப்படின்னா பேசிக் அப்ளிகேஷன்ஸை வச்சு அந்த ரூல்ஸை மாடிஃபை பண்ணிடுறாங்க நிறைய நியூமெரிக்கல்ஸில். என்ன அப்படின்னா இதில் சிங்கிள் காயில் அண்டு மல்டி காயில் சிஸ்டம்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனில். அதை தான் நீங்கள் டாப்பிக்கில் வந்து செல்ஃப் காயில், மியூச்சுவல் காயில் அப்படிங்கிறீங்க ஆக்சுவலாக. ஸோ அப்போ அந்த செல்ஃப் காயிலை இமேஜின் பண்ணுங்கள். சிம்பிளான ஒரு செல்ஃப் காயில், ஒரு சொலினாய்டு வந்து ஒரு செல்ஃப் காயிலாக எடுத்துக்கலாம். மியூச்சுவல் காயில்னா டிரான்ஸ்ஃபார்மர் காயில் வந்து ஒரு மியூச்சுவல் காயில். அதனால தான் டிரான்ஸ்ஃபார்மர் ஒர்க் அண்டர் த பிரின்சிபல் ஆஃப் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் நீங்கள் எழுதுறீங்க. ஸோ அப்போ இங்கே கரண்ட் த்ரூ த காயில், ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் கிரியேட்டட் அண்ட் வித் ஹெல்ப் ஆஃப் த ஃபீல்டு ஃபோர்ஸ் எனக்கு ஃப்ளக்ஸ் கிடைச்சிடுது. அதெல்லாம் விட்டுரு. இப்போ இந்த கதையில் இந்த ஃபைனலாக கிடைக்கிற இந்த ஃப்ளக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டாக நீங்கள் சொல்கிறீங்க. இந்த ஃப்ளக்ஸுக்கு யார் ரீசன் அப்படின்னா ஃப்ளக்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனாலிட்டி டு கரண்ட். இது ஒரு சிங்கிள் காயில் டர்ன், அதனால இதை நீங்கள் எல் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அதோட கான்ஸ்டன்ட் வந்து எல்ன்றோம். அப்போ உங்களுக்கு நார்மலாக வந்து ஜஸ்ட் நீங்கள் ப்ராக்டிக்கலாக நீங்கள் அந்த ப்ராசஸை முடிச்சுட்டு ஃபைனலாக அந்த மேத்தமெட்டிக்கலில் ப்ரொபோஷனாலிட்டி இது இன்க்ரீஸ்னா அதுவும் இன்க்ரீஸ்டு, இது டிக்ரீஸ்னா அதுவும் டிக்ரீஸ்டுன்னு ரிசல்ட் நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போ அந்த ப்ரொபோஷனலை ரிமூவ் பண்ண கான்ஸ்டன்ட், இந்த காயிலுக்கான செல்ஃப் கான்ஸ்டன்ட் எல். ஸோ அந்த செல்ஃப் இண்டக்டன்ஸ் கான்ஸ்டன்ட் எல்லை நீங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறீங்க. LI அப்படின்னு நீங்கள் கொண்டு வரலாம். ஓகே, இது ஒரு எக்ஸ்பிரஷனா. இன்னொரு எக்ஸ்பிரஷன் மியூச்சுவல் காயிலாக இருந்ததுன்னா இந்த மாதிரி டபுள் காயில், அதாவது உங்களுக்கு கப்ளிங் காயில் சிஸ்டம்ஸாக இருந்ததுன்னா பிரைமரி செகண்டரி மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்குது, இதில் எப்படி கொண்டு வராங்க, இதில் வந்து மியூச்சுவல் கான்ஸ்டன்ட் எம்மை நீங்கள் உள்ளே கொண்டு வரணும். அதே மாதிரி தான் பை ப்ரொபோஷனாலிட்டி டு ஐ. இங்கே ஐங்கிறது பிரைமரி கரண்ட்டு, செகண்டரி ஃப்ளக்ஸ், அது மாதிரி கொஞ்சம் பிரைமரி செகண்டரின்னு கொஞ்சம் டீப்பாக போயிடும். ஏன்னா இதில் டபுள் காயில் இருக்கிறதுனால பிரைமரி காயில் செகண்டரி காயில். ஓகே, பட் ஆனால் இங்கேயும் நீங்கள் பிரிக்கும் போது இந்த ப்ரொபோஷனலை ரிமூவ் பண்ணும்போது மியூச்சுவல் கான்ஸ்டன்ட் M × I. அப்போ இது ஒரு எக்ஸ்பிரஷன், இது ஒரு எக்ஸ்பிரஷன். பேசிக் எக்ஸ்பிரஷன் நீங்கள் பார்த்துருக்கீங்களே, π = BA அப்படின்னு சொல்லி இத்தனை ஃப்ளக்ஸ் ஈக்குவேஷன்ஸை நம்ம எதை வச்சு ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படின்னா ஃபேரடைஸ் ரூலை வச்சு நம்ம ப்ராசஸ் பண்ண முடியுமா. ஸோ இதுதான் நியூமெரிக்கல்ஸில் டிஃப்ரெண்ட் ஃபார்மில் மாற்றுறாங்க. உங்களுக்கு அந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே மாற்றுறாங்க. நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் நீங்கள் கிளியராக இருந்தீங்கன்னா நியூமெரிக்கலோட கிவனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த ஃபார்முலாவை உங்களால் மாடிஃபை பண்ணிக்க முடியும். பட் ஒவ்வொரு ப்ராப்ளமுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபார்முலா க்ரியேட் பண்ணிங்கன்னா நிச்சயம் n நம்பர் ஆஃப் ஃபார்முலாஸ் நீங்கள் பைகாட் பண்ணுற மாதிரி ஆகிடும். கண்டிப்பாக உங்களுக்கு அது கன்ஃபியூஸ் ஆகிடும். ஃபிசிக்ஸ் வந்து இட்ஸ் கம்பேர்ட் டு அதர் சப்ஜெக்ட். ஓகே, இங்கே லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ் ஆர் தேர். முடிஞ்ச அளவு அந்த ப்ரிப்ரேஷன் மெத்தடாலஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட், லேர்னிங் மெத்தடாலஜி அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ரெண்டையும் நீங்கள் கரெக்டாக பண்ணும்போது ஃபிசிக்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு மாறுது. ஓகே,
இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் வந்து இந்த ஈக்குவேஷன் எப்படி நீங்கள் ஃபேரடைஸ் ரூலுக்குள்ளே கொண்டு வரீங்க ரூல் பாருங்கள் E ஈக்குவல் டு ஓகே இப்போ நம்ம நியூமரிக்கலில் டர்ன்ஸ் பற்றி பேசியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் டர்ன்ஸுங்கிற ஒரு ஃபேக்டரை நீங்கள் உள்ளே கொண்டு வர போகிறீங்க ஃப்ளக்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டர்ன்ஸில் இருந்தால் நீங்கள் N போடலாம் அது இன் டேர்ம்ஸ் ஆஃப் டர்ன்ஸை பற்றியே பேசலை அந்த சம்மில் வெறும் ஃப்ளக்ஸ் மட்டும்தான் அந்த சம்மில் அதை ப்ராசஸ் பண்ணுறாங்க டர்ன்ஸ் ரிகார்டிங் எந்த ஒரு கான்செப்ட்ஸோ டேட்டாவோ எதுவுமே இல்லை அந்த சம்மில் அப்படிங்கிறப்ப நீங்கள் அன்னெசரியாக டர்ன்ஸை நீங்கள் உள்ளே கொண்டு வர வேண்டாம் ஓகே அப்போ மைனஸ் dπ/dt அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிரஷன் எடுத்துடுறீங்க ஓகேயா ஃபைன் இப்போ இந்த ஈங்கிறது இன்டியூஸ்ட் இஎம்எஃப் இதே நீங்கள் இப்போ நியூமெரிக்கல்ஸ் எல்லா நியூமெரிக்கல்ஸ்லையும் ஆவரேஜ் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் அப்படின்னு கொண்டு வராங்க இந்த ஆவரேஜ் இன்டியூஸ்ட் இஎம்எஃப்னாலும் இதை மேத்தமெட்டிக்கலாக மாட் ஆஃப் இ அப்படின்னு நம்ம பண்ண முடியுமா மாட் ஆஃப் இ ஆர் ஆவரேஜ் இந்த வேல்யூஸ் எப்போவுமே எதில் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பாசிட்டிவில் தான் வரணும் நெகட்டிவில் வரக்கூடாது ஏன்னா உங்களுக்கு மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஃபேக்டரை நீங்கள் மாட் பண்ணும்போது ஓகேயா ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக எதில் எழுத முடியும் பாசிட்டிவில் தான் நீங்கள் எழுத முடியும் ஈவன் நெகட்டிவில் வந்தால் கூட நீங்கள் அந்த பாசிட்டிவ்க்கு தான் மாற்றிப்பீங்க ஓகே ஸோ அது மாதிரி தான் ஆவரேஜ் இஎம்எஃப் ஆர் மேக்னிடியூட் ஆஃப் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் ஓகே ஆர் மாட் ஆஃப் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் இருந்தது அந்த மேக்னிடியூட் ஆஃப் த ஃபேக்டர் அப்படின்னாவே நீங்கள் அதை என்ன பண்ண போகிறீங்க பாசிட்டிவாக தான் நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க ஓகே ஃபைன் இப்போ நான் ரூலை வந்து எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பார்க்குறோம் இது வந்து ஜென்ரலான ஃபேரடைஸ் ரூல் இந்த ரூலில் நீங்கள் இப்போ பை ஈக்குவல் டு ரீப்ளேஸ்மெண்ட் பாருங்களேன் BA பை இஸ் ஈக்குவல் டு LI அதே மாதிரி பை இஸ் ஈக்குவல் டு MI அப்படின்னு சொல்லி நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் ஈக்குவேஷன்ஸ் நிறைய கொடுக்குறீங்க ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கொண்டு வரும்போது மெயின் ஃபார்முலாவை நீங்கள் ஃபண்டமெண்டல் ஃபேரடைஸ் ஈக்குவேஷனை நீங்கள் டிரைவ்டு ஃபேரடைஸ் ஈக்குவேஷன்ஸ் நிறைய மாற்றிக்க முடியும் இது எல்லாமே சம்மில் நம்மளுக்கு வரக்கூடிய கான்செப்ட் தான் நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு இருக்கேன் இதெல்லாம் நீங்கள் லிசன் பண்ணிட்டீங்கன்னா சம்ஸ் ஈஸியாக நீங்கள் போட ஆரம்பிச்சிடலாம் ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்களேன் பை இஸ் ஈக்குவல் டு BA நீங்கள் உள்ளே கொண்டு போகிறீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் எல்லாமே மேக்னிடியூட் ஆஃப் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் எடுக்கிறேன்னு வச்சுக்கோ இந்த வேல்யூ எனக்கு என்ன ஆகிடும் மேக்னிடியூட் ஆஃப் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு dπ/dt இது பாசிட்டிவில் வந்துடும் எனக்கு ப்ளஸில் வந்துடும் ஸோ அதே மாதிரி நீங்கள் எடுக்கும்போது இப்போ இந்த d/dt ஆஃப் பைக்கு பதிலாக BAவும் கொடுக்கலாம் எல்ஐயும் கொடுக்கலாம் எம்ஐயும் கொடுக்கலாம் ஓகேயா இதெல்லாமே உங்களுக்கு ஃபர்தராக வர கான்செப்ட்ஸ் தான் இப்போ இந்த ஈக்குவேஷனில் எது கான்ஸ்டன்ட்டோ சம்மில் எது கான்ஸ்டண்ட்டை பற்றி பேசுகிறாங்களோ அது வெளியில் வரப்போகுது எது வேரியபிளோ அது மட்டும் உள்ளே மாட்டிக்க போகுது ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஃபீல்டு வந்து கான்ஸ்டன்ட் ஆக்குறாங்க டெஸ்ட்லா 0.5 டெஸ்ட்லா அப்படின்னு கான்ஸ்டன்ட் பண்ணுறாங்கன்னா B வெளியில் வந்துடணும் ஏரியா வேரியபிளாக இருந்தால் dA/dt அப்படின்னு எடுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஏரியா வேரியபிளாக இருந்து ஃபீல்டு இதாக இருந்துச்சுன்னா A வெளியில் எடுத்திங்கன்னா dB/dt இந்த மாதிரி நீங்கள் மேக்னிடியூட் ஆஃப் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் ஈக்குவேஷன்ஸ் நீங்கள் நிறைய கொண்டு வரலாம் ஓகே ஸோ இது மாதிரி ஃபர்தராக நீங்கள் பை இஸ் ஈக்குவல் டு LI போட்டிங்கன்னா இன்டியூஸ்ட் இஎம்எஃப் ஈக்குவேஷன் E இஸ் ஈக்குவல் டு d/dt ஆஃப் பை வந்து LI இதில் எல்லுங்கிறது இண்டக்டன்ஸ் அதாவது இன் டேர்ம்ஸ் ஆஃப் நார்மலாக இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹென்ரியில் உங்களுக்கு கொண்டு வந்துடுறோம் in terms of ஹென்ரியில் நீங்கள் கொண்டு வந்துடுறீங்க ஸோ அப்போ அது சம் வேல்யூ 1 ஹென்ரி 2 ஹென்ரி அந்த வேல்யூ நீங்கள் வெளியில் எடுத்துடணும் அது கான்ஸ்டன்ட் வேல்யூ கரண்ட்டை மட்டும் தான் நீங்கள் இங்கே வேரி பண்ண போகிறீங்க கரண்ட் இஸ் வேரியிங் அப்படின்னா பேரலாக உங்களுக்கு ஃபீல்டு வந்து வேரி ஆக ஆரம்பிச்சிருது ஸோ அப்போ எல் வெளியில் வந்துடும் ஸோ dI/dt ஸோ இது ஒரு இன்டியூஸ்ட் இஎம்எஃப் ஈக்குவேஷனாக யூஸ் பண்ணலாம் ஸோ அதுக்கப்புறம் அகைன் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் ஈக்குவேஷன் ஓகே மாட் ஆஃப் E இஸ் ஈக்குவல் டு d/dt ஆஃப் MI ஓகே மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஆஃப் த காயில் கிவனாக இருந்துச்சுன்னா M கான்ஸ்டன்ட் ஓகே அதுவும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் உங்களுக்கு ஹென்ரியில் கொண்டு வந்துடுறேன்னா ரிமைனிங் இருக்க கரண்ட் வந்து உங்களுக்கு வேரியிங் ஃபேக்டர் dI/dt இந்த d/dtங்கிற டேர்ம் எல்லாத்தையுமே நீங்கள் எப்படி எழுதலாம் ஸோ மாட் ஆஃப் EM அதாவது மேக்னிடியூட் ஆஃப் இன்டியூஸ்ட் EMF இஸ் ஈக்குவல் டு M இன்டூ டெல்டா I/ΔT டெல்டாலையும் நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இந்த மாதிரி ஃபேரடைஸோட ஃபார்மெட்டை நீங்கள் எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ரெண்டு ஃபேக்டர்ஸ் வந்து ஃபேரடைஸ் ரூல்லேருந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும் அது பேசிக் ஃபேக்டராக நம்ம நியூமெரிக்கல்ஸில் யூஸ் பண்ணுறோம் இன்டியூஸ்டு கரண்ட் ஓகேயா அது சிம்பிளான ஃபார்முலா தான் I இஸ் ஈக்குவல் டு V/R போடுறீங்க இந்த லெசன் ஃபுல்லாகவே மைண்டில் வச்சுக்கோங்க V யூஸ் பண்ணக்கூடாது ஓகேயா எலக்ட்ரிசிட்டியாக இருந்தால் நீங்கள் V கொண்டு வந்துடலாம் ஓகேயா பட் இங்கே நம்ம எதை பண்ண போகிறோம் EMF ஓகேயா எலக்ட்ரிசிட்டியோட ஒன் ஆஃப் த ஃபேக்டர் மெயின் ஃபேக்டர் EMF இங்கே உள்ளே வந்துடுது இந்த EMFக்கு ரிலேட்டடான ரிமைனிங் ஃபேக்டராக அண்டர் மேக்னட்டிசமில் ஃப்ளக்ஸையும் ஃபீல்டையும் நம்ம உள்ளே கொண்டு வந்துடுறோம் அதனால தான் இந்த 3 ஃபேக்டர் தான் EMI சாப்டரோட இம்பார்ட்டண்டான ஃபேக்டர்ஸ் ஓகேயா ஸோ அப்போ நீங்கள் Vக்கு பதிலாக இங்கே EMF யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இதோட யூனிட்டும் வோல்ட்டு தான் இதோட யூனிட்டும் வோல்ட்டு தான் ஸோ அப்போ நீங்கள் இந்த EMF-ஐ ஸ்மால் ஈன்னு கொடுக்குறாங்க சில புக்கில் கேபிட்டல் E அப்படின்னு கொடுக்குறாங்க ஓகேயா நீங்கள் கேபிட்டல் U யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே
ஸோ அப்போ இன்டியூஸ்ட் இஎம்எஃப் கேபிட்டல் இ ஆர் ஸ்மால் இ உங்களோட கன்வீனியன்ஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க இ பை வி பை ஆர் ஓகே அந்த காயிலோட ரெசிஸ்டன்ஸ் ஸோ இதை நீங்கள் கால்குலேட் பண்ணாலே இன்டியூஸ்டு கரண்ட் உங்களுக்கு கிடச்சிருது அப்போ சார்ஜ் எப்படி இருக்கும்னா Q இஸ் ஈக்குவல் டு டெல்டா Q சாரிம்மா Q is equal to delta pi divided by R அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷன் மூலமாக நீங்கள் சார்ஜை கண்டுபிடிக்க முடியும் இதெல்லாம் பேசிக் ஈக்குவேஷன் இஎம்ஐயில் உள்ள பேசிக் ஃபார்முலாஸ் சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டெல்டா பை டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த காயில் போட்டிங்கன்னா நீங்கள் அந்த பர்டிகுலர் இது சிஸ்டம்கான சார்ஜை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகே ஸோ இதெல்லாமே பேசிக் ஃபார்முலாஸ் ஸோ இதோட உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு ஹாஃப் அதாவது எதுன்னா உங்களோட S1 பார்ட் வந்து முடிஞ்சிருச்சுமா ஓகே ஸோ அப்போ அடுத்து வந்து S2 பார்ட் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா சிம்பிளான மாடல்ஸ் தான் S2 பார்ட் எல்லாமே S2 பார்ட்டில் வந்து LS இருக்குது உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் எதுவும் டவுட்ஸ்னால் போஸ்ட் பண்ணுங்கடா ஒன்றும் வரல ஒரு டவுட்ஸும் வரலையா எல்எஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து எல்பி இருக்குது ஓகேயா அதுக்கப்புறம் வந்து யூஎல் இருக்குது அதுக்கப்புறம் எஃப்எல்ஓஇசெட் இந்த கான்செப்ட் வந்து S2ல நம்ம எடுத்துடுறோம்மா S2ல வந்து ஃபுல்லாகவே இண்டக்டன்ஸ் இன் சீரிஸ் இண்டக்டன்ஸ் இன் பேரலல் எனர்ஜி ஸ்டோர்டு in an inductor அதுக்கப்புறம் லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஈக்குவேஷன்ஸ் ஓகே அதாவது மோஷனல் EMF ஃப்ரம் லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஈக்குவேஷன்ஸ் ஸோ இதுதான் உங்களோட S2 பார்ட்டாக நம்ம பார்த்துடுறோம் ஓகே ஃபாஸ்ட்டாக பார்க்கலாமா ஸோ இப்போ S2 பார்ட்டில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து இண்டக்டன்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரிஸ் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரிஸ் என்ன கான்செப்டோ அதே கான்செப்ட் தான் இண்டக்டன்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரிஸும் பட் கெப்பாசிட்டன்ஸ் மட்டும் தான் சீரிஸ்க்கு வந்து பேரலும் பேரலுக்கு சீரிஸ் ஃபார்முலாவை நீங்கள் மாற்றிப்பீங்க ஸோ அதனால் இதில் எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது அதே மாதிரி தான் let us consider a two resistors are in series இங்கே let us consider a two inductance are in series okay so அப்போ L1 L2 எடுத்துடுறீங்க V எடுக்கக்கூடாது இந்த சர்க்யூட்டில் எல்லாமே ஈன்னு தான் நீங்கள் எடுப்பீங்க across the circuit E எடுத்துடுறீங்க இப்போ current through the circuit உங்களுக்கு இந்த கான்செப்டில் சீரிஸ் சர்க்யூட்டில் எது சேம்மா current சேம் எது டிஃப்ரெண்ட்ரா வோல்டேஜ் டிஃப்ரெண்ட் பட் இங்கே வோல்டேஜ் போடக்கூடாது EMF E போட்டுடுறீங்க இப்போ எப்படி நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டான குவான்டிட்டிக்கு KVL ரூல் போட்டு V ஈக்குவல் டு V1 + V2 போட்டிங்களோ அதே மாதிரி தான் இங்கே E ஈக்குவல் டு இதுக்கு அக்ராஸாக உள்ள இன்டியூஸ்டு EMF E1 இதுக்கு அக்ராஸாக உள்ள இன்டியூஸ்ட் EMF E2 அப்போ E ஈக்குவல் டு E1 + E2 ஸோ அப்போ இதில் வந்து நீங்கள் Eனா இன்டியூஸ்டு EMF இங்கே L இருக்குது கரண்ட் வந்து த்ரூ த சர்க்யூட் I அது சேஞ்சிங் கரண்ட் அப்போ DI பை ஓகே வித் ரெஸ்பெக்ட் டு டைம் dt இந்த கான்செப்ட்டுக்கு நீங்கள் எதில் வரணும் அப்படின்னா ஃபேரடைஸ் ரூலில் நான் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் ஈக்குவேஷன்ஸ் நிறைய கொடுத்தேன் அதில் வந்து L × DI பை dt ஓகேயா ஸோ இந்த எக்ஸ்பிரஷனில் முன்னாடி மைனஸ் வந்துடும் ஸோ மைனஸ் n × dπ/dt போடுற மாதிரி நீங்கள் அதை மாற்றிடுறீங்க மாடிஃபைடு ஃபேரடைஸ் ரூல்ஸ் இதெல்லாமே ஆக்சுவலாக டிரைவ்டு ஃபேரடைஸ் ரூல்ஸ்னு கூட சொல்லலாம் ஸோ E ஈக்குவல் டு -L × dπ/dt இந்த ஈக்குவேஷனை நீங்கள் இங்கே உள்ளே கொண்டு வரணும் -L × dπ/dt ஓகே di/dt ஸோ அப்புறம் திரும்ப மைனஸ் ஓகேயா L1 ஏன்னா ஃபஸ்ட்டு காயிலில் E1 அதே மாதிரி di/dt ஓகேயா ப்ளஸ் -L2 di/dt இதெல்லாம் உங்களோட CBSEயில் நீங்கள் போடுற டெரிவேஷன்ஸ் மைனஸ் வந்து காமனாக எடுத்துருவீங்க ஸோ அந்த di/dt எல்லாம் போயிடுச்சுன்னா L காமன் ஈக்குவலண்ட் இண்டக்டன்ஸ் LSன்னு மாற்றிடுறீங்க அப்போ LS ஈக்குவல் டு L1 + L2 இப்படி RS ஈக்குவல் டு R1 + R2 போடுறீங்களோ அதே சேம் ஃபார்மேட் தான் நீங்கள் LS ஈக்குவல் டு L1 + L2 இண்டக்டன்ஸ் ஆர் இன் சீரீஸில் கொண்டு வர போகிறீங்க ரெசிஸ்டன்ஸ் ஒரு யூனிட் ஓம்னும் இண்டக்டன்ஸ் ஒரு யூனிட் ஹென்ரின்னு நீங்கள் ரீப்ளைஸ் பண்ணிடுறீங்க ஓகே ஸோ இது வந்து LS சீரீஸ்மா ஓகே அடுத்து LP let us consider two coils are connected in parallel ஓகே சேம் கான்செப்ட் இதில் கரண்ட் வந்து டிஃபர் ஆகுது I1 I2 வோல்டேஜ் வந்து சேம் வோல்டேஜ் கிடையாது இங்கே E யூஸ் பண்ணணும் ஸோ அப்போ சேம் குவான்டிட்டி வந்து வோல்டேஜ் ஆகும் டிஃப்ரெண்ட் குவான்டிட்டி எதை எடுத்துடுறோம் அப்படின்னா கரண்ட்டையும் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்போ ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் கரண்ட் ஈக்குவேஷன் தான் டிஃப்ரெண்ட் இங்கே அப்போ I ஈக்குவல் டு I1 + I2 இங்கே ஐக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வேணுமே எனக்கு ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் ஓகே இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணுவீங்க ஓகே ஏன்னா கரண்ட் இஸ் சேஞ்சிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்போ di/dt இஸ் ஈக்குவல் டு di1/dt
plus di2 divided by dt அப்படின்னு replace பண்ணிடுவீங்க. இப்போ எனக்கு di by dt எங்க இருந்து வரும் அப்படின்னா Faraday's rule தான் E equal to minus L into di by dt. அப்ப di by dt is equal to E divided by minus E divided by L கீழே வந்துரும். ஸோ இந்த ரீப்ளேஸ்மெண்ட்டை நீங்கள் இங்கே கொண்டு வந்துடலாம் E by L ஓகேயா. அதே மாதிரி மைனஸ் வோல்டேஜ் சேம் இல்லை E by L1. ஸோ அதே மாதிரி மைனஸ் E by L2 மைனஸ் E காமன் எடுத்து கேன்சல் பண்ணனா ஃபைனலாக 1 by LP is equal to 2 இண்டக்டன்ஸ் நீங்கள் இமேஜின் பண்ணியிருக்கீங்க 1 by L1 plus 1 by L2. இதை ஃபர்தராக ரெசிப்ரோக்கல் பண்ணால் LP equal to L1 L2 divided by L1 plus L2. இது இண்டக்டன்ஸ் இன் பேரலல் ஓகேயா. ஸோ எப்படி ரெசிஸ்டன்ஸ்க்கு இமேஜின் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் நம்ம இண்டக்டன்ஸ்க்கும் இமேஜின் பண்ணுறோம் ஓகே. இது வந்து LSLPயோட கான்செப்ட்மா. ஸோ இந்த சீரீஸ் கனெக்டட் இண்டக்டன்ஸ் அண்ட் பேரலல் கனெக்டட் இண்டக்டன்ஸை வச்சு நீங்கள் என்ன இமேஜின் பண்ணலாம் அப்படின்னா யூஸ்வலாக வந்து நீங்கள் எது அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் கனெக்டட் இன் சீரீஸ் அண்ட் பேரலல் சம்மு மாதிரியே நீங்கள் இங்கேயும் இண்டக்டன்ஸ் கனெக்டட் இன் சீரீஸ் அண்ட் பேரலல் சம்ஸ் வந்து நீங்கள் போட ஆரம்பிச்சிடலாம் ஃபுல்லாகவே. ஃபைன். ஸோ அப்போ இண்டக்டன்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ் அண்ட் பேரலல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்தோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ் அண்ட் பேரலல் யூஸ் பண்ணுறீங்கல்ல அதில் வந்து டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் ஸ்ப்ளிட் பண்ணுறீங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் வித் எல் லோடு, அதாவது சிமெட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் வித் எல் லோடு, அன்சிமெட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் வித் எல் லோடு, பேலன்ஸ்டு சர்க்யூட் வித் எல் லோடு, அன்பேலன்ஸ்டு சர்க்யூட்ஸ் வித் எல் லோடு, எல்லாமே எல் லோடு ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைண்ட் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் A to B கரண்ட் எலக்ட்ரிசிட்டி யூனிட்ல பார்க்குறீங்க. அதே தான் இந்த லெசனில் ஃபைண்ட் equivalent inductance between A to B. For example இப்படி கொடுத்துடுறான் சர்க்யூட், இது ஒரு unsymmetrical circuit. இப்படி கொடுத்துடுறான் find equivalent inductance between A to B ஓகே. L இது ரெண்டும் சீரீஸ் ஒரே கான்செப்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். L plus L is 2L ஓகே. இந்த 2L-ம் இந்த L-ம் parallel. அப்போ 2L into L divided by 2L plus L 2L square divided by 3L ஓகே. ஆன்சர் இஸ் 2L by 3. ஃபைனலாக இங்கே ஒரு ரெசிஸ்டர் இங்கே ஒரு ரெசிஸ்டர் போடுற மாதிரி ஃபைனலாக இங்கே ஒரு இண்டக்டன்ஸ் இங்கே ஒரு இண்டக்டன்ஸ் போட்டுடுற இது L இது 2L by 3. போத் ஆர் இன் சீரீஸ். ரெசிஸ்டர்ஸ்க்கு என்ன ஃபார்மேட் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதே தான் இண்டக்டன்ஸ்க்கு ஃபாலோ பண்ணணும். பட் கெப்பாசிட்டன்ஸ்க்கு ரிவர்ஸ் ஆகும், அது லேட்டராக நம்ம பார்க்கலாம். அப்போ 2L by 3 plus L போட்டிங்கன்னா 3L ஓகே. அப்போ எவ்வளோ வரும் 5L by 3. இதான் என்னோட ஈக்குவலன்ட் இண்டக்டன்ஸ்னு போடலாம். ஆர் LAB is equal to இந்த கிவன் சர்க்யூட்டோட LAB 5L by 3 அப்படிங்கிற ஈக்குவலன்ட் இண்டக்டன்ஸ் பிட்வீன் A to B அப்படிங்கிற ஒரு வேல்யூ நம்மளுக்கு கிடைக்குது. இதே மாதிரி தான் நீங்கள் அன்சிமெட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் இது எல்லாமே நான் உங்களுக்கு கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் டீச் பண்ணேன். ஸோ அதே கான்செப்ட் அப்படியே வச்சு நீங்கள் சேம் டிட்டோவாக நீங்கள் போடலாம். இது ஒரு அன்சிமெட்ரிக்கல் சர்க்யூட். இங்கே வந்து AB எடுத்துடுறோம். இங்கே அதை பழைய கிளாஸ் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி பாருங்கள், இதெல்லாம் ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ இந்த காயிலை டிவைட் பண்ணால் இங்கே L by 2 வந்துடும், இங்கே L by 2 இங்கே L. இது ரெண்டையும் பேரலல் பண்ணி ரெண்டும் சீரிஸ், ஃபைனலாக ரெண்டும் பேரலல். கடைசியில் இன்ட்டு 2 போட்டிங்கன்னா சிமெட்ரிக்கல் சர்க்யூட்ஸ். ஏன்னா இது வந்து உங்களோட ரெஃபரன்ஸ் லைன் ஓகேயா. ஸோ அப்புறம் வந்து உங்களோட டெர்மினல் லைன் இது போத் ஆர் இன் பெர்பெண்டிகுலர். அந்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே. ஸோ ஈக்குவலன்ட் இண்டக்டன்ஸ் பிட்வீன் AB இந்த ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு பழைய மாடல்ஸ் தான். ஸோ அப்போ S2ல வந்து நியூமெரிக்கல்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு பழைய அந்த கரண்ட் எலக்ட்ரிசிட்டி தான் S2 நியூமெரிக்கல்ஸ். நீங்கள் புதுசாக இந்த யூனிட்ல கற்றுக்கணும் அப்படின்னா S1 S3 டாப்பிக்கில் உள்ள நியூமெரிக்கல்ஸ் தான். S3 டாபிக் வந்து டேரெக்டாக ஃபார்முலாஸ் தெரிஞ்சாலே போதும். பட் S1 தான் நீங்கள் நிறைய கான்செப்ட் மாடிஃபிகேஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால தான் S1 அதாவது Faraday's rule, மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் ஃப்ளக்ஸ் அண்ட் லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஈக்குவேஷன்ஸ் ரிலேட்டடான நியூமெரிக்கல்ஸ். இந்த பார்ட் மட்டும் நீங்கள் கொஞ்சம் தரவாக இருக்கணும் இந்த லெசனில் ஓகேயா. ஃபைன். இப்போ LSLP பார்த்துட்டோம். லாஸ்ட்டாக வந்து UL எனர்ஜி ஸ்டோர்டு அண்ட் இண்டக்டர் ஆர் EL அப்படின்னு இதை சொல்லலாம். இது ஒரு சிம்பிளான ஃபார்மேட்லேருந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். எப்படின்னா ஒரு ஃபண்டமெண்டல் ஃபார்முலா ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ். அப்போ ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் எனக்கு டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னாவே எனக்கு என்னோட ஒர்க் டன்னும் மாற ஆரம்பிச்சிடுச்சு ஓகேயா. ஸோ எனக்கு ஒர்க் டன் வேணும் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேஷன் அந்த சைட் போகும்போது இன்டெக்ரல் ஆகிடும். இங்கே ஃபோர்ஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட் வந்து MAங்கிற மாதிரி இங்கே கரண்ட் இன்ட்டு ஓகே எலக்ட்ரான் இன்ட்டு உங்களோட கரண்ட் நீங்கள் போட போகிறீங்க ஓகே. ஸோ அப்போ ஃபைனலாக EI நீங்கள் கொடுத்துடுவீங்க. உங்களோட EMF எவ்வளோ இருக்குது, உங்களோட
கரண்ட் எப்படி இருக்குது, ஏன்னா எலக்ட்ரான் ஃப்ளோ தான் கரண்ட். ஸோ அதனால் அது செப்பரேட்டாக நீங்கள் இண்டிகேட் பண்ணணும்னு தேவையில்லை. ஈங்கிறது இஎம்எஃப்ஐயும் ஓகேயா, எனக்கு பி இன்டூன்னு போட்டோம்ல எலக்ட்ரிசிட்டி இல்லை, அதே மாதிரி தான் இங்கே பிக்கு பதிலாக இஐ நீங்கள் போட்டுக்கிறீங்க. அதை வந்து எஃப்க்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஆகும். டிஎக்ஸ் வந்து டைம் வேரியிங் ஃபேக்டராக எடுக்கிறதுனால இங்கே டிடியும் நம்ம போட்டுடுறோம். இஐ டிடி இதை நீங்கள் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா ஃபர்தராக லிமிட் கொடுத்து டெரிவேஷனோட ஃபைனல் ஆன்சர் மட்டும் எனக்கு போதும். W is equal to இது ஒன்றும் இல்லை, நத்திங் இஸ் தேர். இப்போ இந்த ஈக்கு ரீப்ளேஸ்மெண்ட் என்ன கொண்டு வரணும், ஆஸ் பர் ஃபேரடைஸ் ரூல் படி ஈக்கு பார்த்தீங்கன்னா L into di by dt ஓகேயா into I into dt. ஸோ இதை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் என்ன இருக்கும்னா L வெளியில் வந்துடும். இன்டெகிரல் ஆஃப் I into di I ஸ்கொயர் பை 2 இன்டெகிரல் ஆஃப் x into dx வந்து x ஸ்கொயர் பை 2 போடுறீங்கல்ல. ஸோ அதே மாதிரி தான் W ஈக்குவல் டு இதை சால்வ் பண்ணிங்கன்னா 1/2 Li ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் நீங்கள் எடுக்கலாம். இந்த டபிள்யூங்கிறது ஒர்க் டன். எந்த ஒர்க் டன் ஓகே, ஏதோ ஒரு பார்ட் ஆஃப் எய்தர் கைனட்டிக் எனர்ஜியாக இருக்கலாம், பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கலாம். 11th ஃபிசிக்ஸில் நம்ம அந்த எனர்ஜிங்கிற சிஸ்டம்ஸ் வந்து எய்தர் யூவாகவும் இருக்கலாம், கேவாகவும் இருக்கலாம். பட் அந்த டபிள்யூக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒர்க் டன் வித் ஹெல்ப் ஆஃப் கைனட்டிக் எனர்ஜி ஆர் வித் ஹெல்ப் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி, அந்த டபிள்யூக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நீங்கள் ஒரு எனர்ஜி ஈக்குவேஷன்ஸை நீங்கள் உள்ளே கொண்டு வந்துடுறீங்க. அது வந்து இங்கே ஸ்பெசிஃபிக்னு இதுன்னு கொடுக்கல, காமனாக இவங்க மென்ஷன் பண்ணிடுறாங்க. யூ அப்படிங்கிற ஒரு நோட்டேஷன் கொடுத்துடுறாங்க ஓகேயா. ஏன்னா இது யூஸ்வலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா காயிலில் வந்து எனர்ஜி ஸ்டோர்டு ஃப்ளோ எப்படி இருக்குன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் இருக்காது. ஸோ அதிகமான ஃபாஸ்ட் இருந்ததுன்னா காயில் டிசைனிங்கில் எலக்ட்ரான் ஃப்ளோ வந்து ரொம்ப வேகமாக போக ஆரம்பிச்சிடும். ஆனால் யூஸ்வலாக ஃபண்டமெண்டலாகவே அதோட ஸ்பீட் ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறதுனால நம்ம அதில் கைனட்டிக் எனர்ஜி ரெஃபரன்ஸ் கொடுக்க முடியாது, பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் நம்ம ரெஃபர் பண்ண முடியும் ஆக்சுவலாக. அதனால தான் அவங்க யூங்கிற ரெஃபரன்ஸை கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யூ இஸ் ஈக்குவல் டு அதே மாதிரி தான் சில டெக்ஸ்ட் புக்கில் யூ எனர்ஜின்னு சொல்லுவாங்க. ஸோ நொட்டேஷன்ஸை பொறுத்தவரை நம்ம எப்படி வேணாலும் நம்ம ஒரு புக் வைஸ் வந்து மாடிஃபை பண்ணிக்கிறாங்க ஓகே. எனர்ஜி இண்டிகேஷன் ஆர் ஒர்க் ரீப்ளைஸ்டு டு எனர்ஜி ஆர் ஒர்க் ரீப்ளைஸ்டு இன் டு பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ வாட் எவர் இட் மே பி. ஸோ அது இண்டக்டன்ஸில் இருக்கிறதுனால UL ஓகே. ஃபைனலாக ஹாஃப் Li ஸ்கொயர். சில டெக்ஸ்ட் புக்கில் எனர்ஜியை ஈனே எடுத்துடுறான் ஓகே. அப்போ ஈனா இஎம்எஃப்பும் எனர்ஜி ஈனா நீ கன்ஃபியூஸ் ஆகிடுவேன். அதனால தான் இது வேண்டாம், நீ யூனே எடுத்துக்க ஓகே. ஸோ UL இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் Li ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு ஸ்கிப்பை நம்ம எனர்ஜி ஸ்டோர்டு இன் அன் இண்டக்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம் ஓகே. ஃபைன். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு எதில் கொண்டு வந்துடுறாங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல், அதாவது S2ல கொண்டு வந்துடுறாங்க ஓகே. யூனிட்ஸோட ஃபண்டமெண்டல்ஸில் இந்த S1 S2 ரெண்டுமே உள்ளே வந்துடும் ஓகேயா. ஸோ அப்போ S2ல என்னென்ன பார்த்தோம், LS LP ஓகேயா. ஒன் மோர் கான்செப்ட் இஸ் தேர் இன் S2 எது அப்படின்னா லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஈக்குவேஷன்ஸ். ஸோ இந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஈக்குவேஷன்ஸ் இல்லாமல் நம்ம LS LP UL பார்த்துட்டோம் ஓகே. இந்த லாஸ்ட்டாக பார்க்குறது வந்து லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஈக்குவேஷன்ஸ். இது டைட்டில் எப்படி CBSEல கொண்டு வரான், உங்களோட என்ட்ரன்ஸில் எப்படி கொண்டு வராங்கன்னா மோஷனல் EMF ஃப்ரம் அந்த மோஷனல் EMF கேபிட்டல் ஈன்னு டினோட் பண்ணுறோம். அந்த கேபிட்டல் இ ஃப்ரம் எதுலேருந்து கொண்டு வராங்க, லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஈக்குவேஷன்ஸ்லேருந்து கொண்டு வராங்க. ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஈக்குவேஷன் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு கான்செப்ட். மேக்னட்டிசமில் ஒரு சேஞ்சஸ் கொடுக்குது, ஃபேரடைஸ்லேருந்து ஒரு ஃபர்தர் சேஞ்சை கொண்டு வருது, லாரன்ஸுங்கிற சயின்டிஸ்ட் மூலமாக வருது. ஸோ இவர் என்ன ஃபேக்டரை ரியலைஸ் பண்ணுறாரு, லென்த்து வெலாசிட்டி அப்படின்லாம் சொல்லும்போது தான் நீங்கள் சைக்ளோட்ரான்கிற ஒரு அப்ளிகேஷன்லலாம் நீங்கள் அந்த டியூட்ரான்ஸோட ஸ்பீடை பற்றியெல்லாம் கிளியராக உங்களால் கால்குலேட் பண்ண முடியுது. அதுக்கு இவரோட கான்செப்ட் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்பட்டுச்சு அந்த ஃபீல்டு தியரிங்கிற ஒரு பார்ட் ஆஃப் ஃபிசிக்ஸில் ஓகேயா. சரி, இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, இந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஈக்குவேஷன் அண்ட் மோஷனல் ஃபோர்ஸ் ஃப்ரம் லாரன்ஸ் ஈக்குவேஷன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிம்பிள்மா ஒரு ஃபீல்டு எடுத்துக்கிறீங்க. இப்போ இந்த ஃபீல்டெல்லாம் நம்ம ரொம்ப டீப்பாக பார்க்கணும் ஆக்சுவலாக. எங்கே அப்படின்னா இதுக்கு அடுத்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம், மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட் எலிமெண்ட்டுங்கிற யூனிட்டில் ரொம்ப டீப்பாக நம்ம பார்க்கணும். ஸோ இந்த ஃபீல்டு வந்து கிராஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு டாட் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு உள்ளே கொண்டு வராங்க. அது என்ன சார் டாட் அண்ட் கிராஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா சிம்பிள். ஒரு ரெஃபரன்ஸ் பாரில் நீங்கள் காயிலில் டிசைன் பண்ணுறீங்க ஓகே. இந்த காயிலில் டிசைன் பண்ணும்போது ஒரு அக்யூரசி ப்ராசஸ் இதெல்லாம் ஆக்சுவலாக ஓகே. சிம்பிளாக இந்தியன் பாப்புலேஷன் டெஸ்ட் டு ஹை அப்படின்னு பிளாங்காக சொல்கிறது எப்படி இருக்குது, எந்த ஸ்டேட்டில் ஹை, எந்த ஊரில் ஹை, எந்த சிட்டியில் ஹை, எந்த ஸ்ட்ரீட்டில் ஹை அப்படின்னு டீப்பாக போகும்போது தானே நீங்கள் அதை அனலைஸ் பண்ண முடியுது. ஸோ அது மாதிரி தான் இங்கே த கரண்ட் ஃப்ளோ த்ரூ த காயில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் ப்ரொடியூஸ்ட். அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஃபீல்டு எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, ஸ்ட்ராங் ஃபீல்டா வீக் ஃபீல்டா, ஃபோர்ஸ் எந்த சைடில், காயில் கரண்ட் ஃப்ளோ அப்பர் டு லோயர் ஃப்ளோ ஆகும்போது எப்படி இருக்குது, லோயர் டு அப்பர் ஃப்ளோவாக இருக்கும்போது எப்படி இருக்குது. ஸோ அந்த டேரக்ஷன் டுவோர்ட்ஸ் த ரெஃபரன்ஸாக இருக்கா, இல்லை அவுட்வர்டு த ரெஃபரன்ஸாக இருக்கா, டுவோர்ட்ஸ் இருக்கும்போது ஹையாக இருக்கா, அவுட்வர்டு த ரெஃபரன்ஸ் இருக்கும்போது ஹையாக இருக்கா. ஸோ இப்படியெல்லாம் நம்ம மேக்னட்டிசமில் ரொம்ப டீப்பாக போகணும். மேக்னட்டிசம் பொறுத்தவரை நாட் லைக் எலக்ட்ரிசிட்டி, சிம்பிளாக வந்து ஃபார்முலாஸ் தெரிஞ்சு டக்குன்னு கான்செப்ட் தெரிஞ்சோன்னு சம் போடலான்னு முடியாது. மேக்னட்டிசமில் டீப் அனாலிசிஸ் நிறைய இருக்குது ஓகே. ஸோ கொஞ்சம் நீங்கள் டீப்பாக கற்றுக்கிட்டிங்கன்னா ஃபர்தராக நீங்கள் இது ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட் இஸ் தேர் இன் மெடிக்கல். உங்களுக்கு ஒன் ஆஃப் த ஸ்பெஷலைசேஷன் இன் MD ஆக்சுவலி ஓகே. எப்படி இது கேஸ்ட்ராலஜி, அதே மாதிரி நியூராலஜி, கைனகாலஜிஸ்ட் ஓகே,
கார்டியாலஜிஸ்ட், அதே மாதிரி தான் ரேடியாலஜியும் ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்பெஷலைசேஷன் இன் பிஜி மெடிக்கல் ஆக்சுவலி. ஸோ அதிலலாம் போனீங்கன்னா ரொம்ப முக்கியமானது நீங்கள் மேக்னட்டிசம் பற்றியெல்லாம் நிறைய கான்செப்ட்ஸ் நீங்கள் படிப்பீங்க, நிறைய டிவைஸ் பற்றியெல்லாம் படிப்பீங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் இப்போயே நீங்கள் அதை பற்றின ஒரு கிளியர் பேக்கப் இருந்தால் நிச்சயம் உங்களால் ஈஸியாக கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இதில் இந்த காயில் அப்பர் ஃப்ளோ இப்படி போகுதா டுவர்ட்ஸ் த ரெஃபரன்ஸ் பார், அதே மாதிரி இது வெளியில் வருதா, ஸோ இந்த மாதிரி எடுக்கிறோம், இப்படி எடுக்கிறோம். ஸோ இப்போ இன்வேர்ட் த ரெஃபரன்ஸ் அண்ட் அவுட்வேர்ட் த ரெஃபரன்ஸ் இப்படிலாம் எடுக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம டீப்பாக நெக்ஸ்ட் யூனிட்ஸில் பார்க்கலாம். ஓகே, இப்போ சிம்பிளாக நான் சொல்லிடுறேன். இந்த லெசனில் கிராஸாக இருந்துச்சு அப்படின்னா இன்வேர்டு டைரக்ஷன் கொடுத்துட்றாங்க, டாட்டா இருந்துச்சு அப்படின்னா அவுட்வேர்டு டைரக்ஷன்ஸாக இருக்கும். அப்போ கிராஸில் இருக்கும்போது சிம்பிள், நீங்கள் ஒரு காயிலில் ஓகேயா கரண்ட் ஃப்ளோ இருக்குது, ஓகே, அந்த கரண்ட் ஃப்ளோன்னு சொல்கிறீங்கல்ல, அந்த ஃப்ளோ எப்படி இருக்கணும், கிளாக் வைஸாக இருக்கா ஆன்டி கிளாக் வைஸாக இருக்கா, ஸோ அது நீங்கள் எப்படி டிசைட் பண்ண முடியாது, வெளியிலேருந்து பார்க்குற உங்களுக்கு கிளியராக இருக்காது. ஆக்சுவலாக ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ் ஆஃப் த காயில் அதை பேஸ் பண்ணி கிளாக்கா ஆன்டி கிளாக்கா, அதுக்கு தான் உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு ஐடியா கொடுத்துட்றாங்க. கிராஸ் அப்படின்னா இன்வேர்டு டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் ஃப்ளோ இருந்துச்சு அப்படின்னா, உள்ள நோக்கி சென்டர் ஆக்சிஸை நோக்கி உள்ள நோக்கி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃப்ளோ எப்படி இருக்கும் அந்த சர்க்கியூட்டில் அப்படின்னா கிளாக் வைஸாக இருக்கும். ஓகே, இதெல்லாமே ஃபர்தராக நம்ம சம்ஸ் போடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸ் வந்து கொடுத்துருவான். இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸ் கொடுத்துட்டு ஃபைண்ட் கரண்ட் த்ரூ ஈச் ரெசிஸ்டர், எங்கடா பேட்டரி காணான்னு தேடுவான். டே இதில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குடா, இஎம்எஃப்ல எப்படி நீங்கள் சர்க்கியூட் ஆப்ரேட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் இதில் எம்எம்எஃப் வச்சு ஆப்ரேட் பண்ண போகிறீங்க. இந்த மாதிரி எம்எம்எஃப் ஃபீல்டு கொடுக்குறான். ஒரு செட் வந்து ஒரு லூப் வந்து கிராஸில் ஆக்ட் ஆகுது, இன்னொரு லூப் வந்து டாட்டில் ஆக்ட் ஆகுது. இதெல்லாம் என்ட்ரன்ஸில் வரான் ஃபுல்லாகவே. ஸோ இப்போ கிராஸுங்கிறது இன்வேர்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ளே போகுது, டாட்டில் அவுட்வேர்ட் வெளியில் வருது. அப்போ நீங்கள் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்சைடு த காயில் உள்ளே போகும்போது உங்களுக்கு கரண்ட் ஃப்ளோ த்ரூ த எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் எப்படி இருக்குது, அது ரொம்ப முக்கியம் இல்லை. அதே மாதிரி வெளியில் வரும்போது கரண்ட் ஃப்ளோ த்ரூ த சர்க்கியூட். ஒரு ஸ்பூனை வச்சு டம்ளரில் நீங்கள் கிண்டிகிட்டே இருக்கீங்க, அந்த டைரக்ஷன் எப்படி இருக்குது உள்ள, அதில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ்லாம் ஒரு சென்டர் பாயிண்ட்டை நோக்கி கீழே பயங்கரமாக நீங்கள் சுற்றுற டைரக்ஷனை பேஸ் பண்ணி கிளாக் வைஸ்னா ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகுது. அப்போ நீங்கள் மேக்னெட்டிங்கை உள்ளே கொடுக்கும்போது அந்த எம்எம்எஃப் மூலமாக சர்க்கியூட்டில் எலக்ட்ரான் ஃப்ளோ இருக்குது, அந்த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் ஃப்ளோ அந்த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் த்ரூ த சர்க்கியூட்ஸ். ஸோ அது வந்து கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ், அதெல்லாம் வச்சா தான் நீங்கள் ரெஃபரன்ஸ் கரண்ட் எடுக்க முடியும், ரெஃபரன்ஸ் லூப் டைரக்ஷன் எடுக்க முடியும். அந்த ரெஃபரன்ஸ் லூப் டைரக்ஷன் எடுத்தீங்கன்னா தான் நீங்கள் கரண்ட் ஃப்ளோ த்ரூ த சர்க்கியூட்டை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ அதனால் டாட்டா இருந்தால் ஆன்டி கிளாக் வைஸ் நம்ம எடுத்துடுறோம். ஸோ இது வந்து ஃபண்டமெண்டல். இது ரொம்ப டீப்பாக நம்ம நெக்ஸ்ட் லெசனில் எடுக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு கிராஸ் ஃபீல்டுங்க உங்களுக்கு கிவனில் இருக்குது. ஓகே, அந்த கிராஸ் ஃபீல்டில் லெட் அஸ் கன்சிடர் ஒரு பார் வந்து நீங்கள் கொடுத்துட்றீங்க, ஒரு கண்டக்டர் ஆர் ராட் வாட் எவர் இட் மேபி. இப்போ இதில் என்ன ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்கன்னா ஒன்றுமே இல்லை, சிம்பிள்மா. நீங்கள் இப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃபீல்டு லைன் வந்து இந்த மாதிரி போயிட்டு இருக்குது. ஃபீல்டு லைன் இப்படி வெர்டிக்கலாக இருக்குது. ஓகே, இது பெர்பெண்டிகுலர் லைன்னு சொல்லலாம். ஓகே, இந்த பெர்பெண்டிகுலர் லைன்னா இது வெர்டிக்கலாக இருக்குன்னா நீங்கள் கொண்டு வர கண்டக்டர் வந்து இப்படி வருதுமா. ஸோ இந்த டைரக்ஷனில் நான் நகர்த்துறேன், இப்படி நகர்த்துறேன். ஓகேயா, ஸோ இப்போ பொசிஷன் பாருங்களேன், கண்டக்டர் இப்படி வருது, ஃபீல்டு லைன் இப்படி இருக்குது. இது என்ன பொசிஷன்மா, பெர்பெண்டிகுலர் பொசிஷன் எடுத்துக்கலாமா, அது மாதிரி நீங்கள் இங்கே இமேஜின் பண்ணணும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அப்போ இது பெர்பெண்டிகுலர். ஓகே, ஃபீல்டு லைன் இப்படி உள்ள எல்லாமே இன்சைடு இப்படி போயிட்டு இருக்குது, இப்படி போர்டுக்கு மேலே வர மாதிரி. ஸோ எல்லாமே இன்சைடு நோக்கி இப்படி இன்சைடு உள்ளே நோக்கி போகுது, அதாவது என்னோட டேப்க்கு பேக் சைடில் போகிற மாதிரி. அப்போ எல்லாமே வெர்டிக்கல் லைன், என்னோட கண்டக்டர் மூவ் ஆகிறது ஹரிசாண்டலாக மூவ் ஆகுது. ஓகே, ஸோ இப்படி நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் மூவ் பண்ணுறீங்க, வீன்னு எடுத்துக்கலாமா. ஸோ இப்போ இங்கே என்ன நடக்குது, ப்ராசஸ் என்ன அப்படின்னா இது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இது. ஓகே, இந்த ஃபீல்டில் இப்போ கண்டக்டர்ஸில் என்ன இருக்கும் ஸ்டார்டிங்கில் அப்படின்னா வெறும் ஜஸ்ட் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ரொம்ப ஒரு சிம்பிளான ப்ராசஸ் தான், தியரி ப்ராசஸ். இதெல்லாம் நீங்கள் ஸ்கூலில் ப்ராக்டிக்கலாகவே நீங்கள் பண்ணலாம், ப்ராக்டிக்கலாக நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம். ஓகே, தெரிஞ்சுட்டா எக்ஸ்பிரஷனில் நத்திங் இஸ் தேர். ஸோ இப்போ இந்த கண்டக்டரில் நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் சிம்பிள் கண்டக்டரில் n நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஆர் தேர். அந்த ஃப்ரீ எலக்ட்ரான் உள்ள ஒரு கண்டக்டரை நீங்கள் ஃபீல்டில் வச்சுடுறீங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கிறீங்க. ஓகே, அதை நீங்கள் மூவ் பண்ணுறீங்க, ஜஸ்ட் ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் நீங்கள் மூவ் பண்ணுறீங்க. மூவ் பண்ணும்போது ஜஸ்ட் என்ன ஆகுது, இந்த கண்டக்டரை நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள், இதில் இருக்கக்கூடிய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து நீங்கள் மூவ் பண்ணுறதுனால எதில் மூவ் பண்ணுறீங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டில் மூவ் பண்ணுறீங்க. அப்போ இதில் என்ன ஆகுது, என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா the length of the conductor is L அப்படின்னு நீங்கள் எடுத்துடுறீங்க. ஓகே, ஸோ இப்போ இதை நீங்கள் மூவ் பண்ணும்போது இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ரொம்ப முக்கியமானது அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் தான். அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எல்லாமே என்ன ஆகும், உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டில் மூவ் ஆகும்போது சார்ஜபிள் எலக்ட்ரானாக மாறி உங்களுக்கு எலக்ட்ரான்ஸ், அதாவது எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ் உள்ள எலக்ட்ரானாக மாறுது. இந்த நெகட்டிவ் சார்ஜ் உள்ள எலக்ட்ரான்ஸ் பூரா என்னவா ஆயிடுது அப்படின்னா உங்களோட கண்டக்டரோட ஒரு எண்டில் ஃபுல்லாகவே செப்பரேட்டாக நிறைய
சேகரிச்சிடுறாங்க. ஓகே, தட் மீன்ஸ் எப்படி வருதுன்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் செப்பரேட்டட் ஒன் எண்ட் ஆஃப் த கண்டக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நிறைய எலக்ட்ரான் ஒரு எண்டில் வரும்போது இன்னொரு சைடு என்ன பண்ணுது, அதோட சார்ஜை இழந்து ப்ளஸ், அதாவது நம்ம இதை எப்படி சொல்லலாம் டெக்னிக்கலாக சொன்னோன்னா, எலக்ட்ரானிக் டிவைஸ் வச்சு சொன்னோன்னா, செமிகண்டக்டர் ஃபிசிக்ஸ் வச்சு சொல்லணும்னா ஹோல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது ஒரு சைடில் இருக்குது. இன்னொரு, அதாவது நீங்கள் அதை சிம்பிளாக சொல்லும்போது பாசிட்டிவ் சார்ஜ், இது நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியும். ஸோ அது ஒவ்வொரு சப்ஜெக்டோட மேஜருக்கு தகுந்த மாதிரி அதை டெக்னிக்கல் வேர்டு வந்து நம்ம மாற்றிக்கலாம். பட் இந்த லெசனில் நம்ம பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்றோம். நெகட்டிவ் சார்ஜ் இங்கே எலக்ட்ரான் நீங்கள் சொல்லிடுறீங்க. மேலே பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாமே செப்பரேட் ஆகி மேலே பாசிட்டிவ்ல இருக்குது, கீழே நெகட்டிவ் இருக்குது. ஓகே, இந்த நெகட்டிவ் ஃபோர்ஸ் கீழே நோக்கி இழுக்குதுல்ல இந்த எலக்ட்ரானை, அந்த ஃபோர்ஸை வந்து நம்ம FLOZ, இதை யார் ஃபைண்ட் அவுட் பண்ணுறாருன்னு லாரன்ஸ் அப்படிங்கிறவர் மூலமாக தான் இந்த எலக்ட்ரானை என்னால் செப்பரேட் பண்ண முடிஞ்சிச்சு. அந்த எலக்ட்ரானை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். வெளியில் எடுத்தால் EMF கிடைச்சிடுது, எலக்ட்ரிக் சர்க்யூட்டை நீங்கள் ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதனால தான் இது லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக இதை நீங்கள் கரெக்டாக சொல்லணும்னா ஃபீல்டுனால உங்களுக்கு இந்த EMF ஜென்ரேட் ஆகுது, அந்த எலக்ட்ரான் ஃபோர்ஸ் கிடைக்கிறதுனால இது FM மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னு கூட நீங்கள் டிஃபைன் பண்ண முடியும். அப்போ லாரன்ஸ் ஃபோர்ஸ் இஸ் ஆல்சோ கால்டு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் FM அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உங்களோட கண்டக்டர்ஸில் ஒரு பார்ட் ஆஃப் த ராட், அதாவது ஒரு பார்ட் ஆஃப் த கண்டக்டரில் லாரன்ஸ் ஃபோர்ஸ் FM கிடைச்சிடுது, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் கிடைச்சிடுது. ரிமைனிங் இன்னொரு இடத்துல யார் இருக்கா, பாசிட்டிவ் சார்ஜ், இது வந்து இந்த நெகட்டிவ் எலக்ட்ரானை மேலே நோக்கி இழுக்கு. ஓகே, தட் மீன்ஸ் இழுக்கு மீன்ஸ் உங்களுக்கு புல் பண்ணி மேலே இழுக்குது. ஓகே, ஏன்னா எல்லாமே அப்போசிட் சார்ஜாக இருக்குது, மேலே ப்ளஸ் கீழே மைனஸ் இருக்குது. அப்போ மேலே இழுக்குதுன்னா வாட் இஸ் தட் நேம் ஆஃப் த ஃபோர்ஸ் இஸ் கால்டு கூலும் ஃபோர்ஸ், அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். ஓகே, அதை வந்து கூலும் ஃபோர்ஸ்ன்னு நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஏன்னா இங்கே ஃபீல்டு இருக்குது, எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. ஓகே, ஸோ அந்த ஃபீல்டுனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கூலும் ஃபோர்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது. கூலும் ஃபோர்ஸ் பற்றி டீட்டெயிலாக நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் அண்ட் கெப்பாசிட்டன்ஸில் இன்னும் ரொம்ப நம்ம டீப்பாக பார்ப்போம். ஓகே, அப்போ மேலே நோக்கி உள்ள ஒரு ஃபோர்ஸ் இழுக்குது, அந்த ஃபோர்ஸை டெக்னிக்கலாக நம்ம FC, ஓகேயா, கூலும் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து இப்போ ஒரு கிராஃப் ரெஃபரன்ஸாக எடுத்துட்டிங்கன்னா இது ஆரிஜினாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கீழே வர லாரன்ஸ் ஃபோர்ஸ் வந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், அதே மாதிரி மேலே போகிற கூலும் ஃபோர்ஸ் FC. ரெண்டு டைரக்ஷன் எப்படி இருக்குமா, அப்போஸ்டு டைரக்ஷனாக இருக்கிறதுனால நம்ம என்ன சைன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா மைனஸ் சைன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒரு கான்செப்ட். இல்லை அப்படின்னா ஆரிஜினுக்கு இந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஈக்குவேஷன்ஸ் இருக்குல்ல, இது எந்த போலாரிட்டியில் வருதுன்னா ஒய்டாஸுங்கிற நெகட்டிவ் ஆக்சஸில் வருது. ஸோ அதனால் நீங்கள் அந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஈக்குவேஷன்ஸில் மைனஸ் அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷன் நம்ம கொண்டு வந்துடுவோம். ஸோ அப்போ F லாரன்ஸ் ஈக்குவேஷன் இஸ் ஈக்குவல் டு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் FM இஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரான், அதாவது இங்கே சார்ஜ்னு எடுத்துக்கலாம். Q நம்மளோட வெலாசிட்டியும் ஃபீல்டும் எப்படி இருக்குது அப்படின்னா பெர்பெண்டிகுலரில் இருக்குது. ஓகே, ஸோ அதனால் கிராஸ் ப்ராடக்ட் நான் வெக்டாரில் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் வெக்டார் ஃபார்ம்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் இந்த Qங்கிறது யார் அப்படின்னா எலக்ட்ரான். ஸோ அப்போ இங்கே Qங்கிறது எலக்ட்ரானாக நான் கன்வெர்ட் பண்ணிடுறேன். பட் இது என்ன ரெஃபரன்ஸில் இருக்குன்னா மைனஸ் ஆக்சிஸ் ரெஃபரன்ஸில் இருக்கனால -E அப்படின்னு நான் எடுத்துடுறேன். அப்போ F லாரன்ஸ் ஈக்குவேஷன், லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஈக்குவேஷன்ஸ் ஆர் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஈக்குவேஷன்ஸ் இஸ் ஈக்குவல் டு -E இன்டூ V cross B, அதாவது VB. அப்போ FM இஸ் ஈக்குவல் டு மைனஸ், ஓகேயா, -EVBயும் போடலாம் ஆர் -QVBயும் நீ போடலாம். ஓகேயா, இது வந்து ஃபண்டமெண்டல் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இன் தி மோஷனல் EMF அனாலிசிஸ். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்து கூலும் ஃபோர்ஸ் FC எப்படி இருக்குது. ஓகே, இது FE, அதாவது ஃபீல்டு ஃபோர்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டு ஃபோர்ஸ் Eன்னு கூட இண்டிகேட் பண்ணலாம். FE, ஓகே, FE இஸ் ஈக்குவல் டு சிம்பிளாக என்ன கான்செப்ட், Q இன்ட்டு கேபிட்டல் E. நம்ம எலக்ட்ரிசிட்டியில் யூஸ் பண்ணுற அதே ஐடியா தான். ஸோ இங்கே Qங்கிறது என்னோட சார்ஜ். ஆக்சுவலாக இதில் நீங்கள் நெகட்டிவ் ரெஃபரன்ஸ் உள்ள எலக்ட்ரான் தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, -E கொண்டு வந்துடுவீங்க. ஸோ -E இன்ட்டு கேபிட்டல் E. ஓகே, நல்ல கவனி. ஓகே, ஒரு செட்டில் இந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவலைஸ் ஆகிடும். ஆக்சுவலாக மேலே போகிற இந்த ஃபோர்ஸும் கீழே உள்ள இந்த ஃபோர்ஸும், அதாவது கூலும் ஃபோர்ஸும் லாரன்ஸ் ஃபோர்ஸும் ஈக்குவல் ஆகும் ஒரு கண்டிஷனில். அந்த ஈக்குவல் ஆகும்போது உங்களோட கண்டக்டர்ஸ்க்கு அக்ராஸாக, ஓகே, இதான் உங்களோட கண்டக்டர்னா இது Aங்கிற பாயிண்ட், இது Bங்கிற பாயிண்ட்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் த கண்டக்டர். கண்டிப்பாக நீங்கள் ஒரு EMF எடுக்கிறீங்க, இந்த ஃபோர்ஸ் ரெண்டும் ஈக்குவலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா யூ கேனாட் ஏபிள் டு கெட் எனி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் த கண்டக்டர். EMF உங்களால் எடுக்க முடியாது, அந்த ஃபோர்ஸ் வந்து ஈக்குவலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா. ஸோ அது ஈக்குவலைஸ் ஆகுது அப்படின்னா அப்ராக்சிமேட்லி FC, ஓகேயா, is approximately equal to FM. Okay, FC Coulomb force or field force, electrostatic field force FE, it is approximately equal to FM. இதுக்கு நீங்கள் equation கொடுத்துடுறீங்க, -QE is equal to இங்கே minus, okay, FM க்கு என்ன equation கண்டுபிடிச்சிருக்கீங்க, -QVB.
ஸோ இந்த மைனஸ் கியூ போய்டும். அப்போ E is equal to V into B. ஓகேயா, இதில் Vங்கிறது எதை இண்டிகேட் பண்ணுது? வெலாசிட்டியை இண்டிகேட் பண்ணுது. ஸோ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, ஸ்மால் V இண்டிகேட் பண்ணிடுறாங்க. இப்போ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் த ராட், ஓகே, ஏபி கண்டக்டர்ஸ்க்கு அக்ராஸாக நீங்கள் மெஷர் பண்ண போகிறீங்க. அப்போ V is equal to E into L. ஓகே, மெஷர்டு உங்களோட ஃபீல்டு வேல்யூவும் இன்ட்டு அதோட லென்த் ஆஃப் த ராடையும் நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க. இந்த V வேறு, இந்த V வேறு. ஓகே, கேபிட்டல் V வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் across the rod conductor. இந்த ஸ்மால் விங்கிறது அந்த ராட் மூவ் ஆகக்கூடிய ஸ்பீடு, வெலாசிட்டி ஆஃப் த ராட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அதனால தான் ஸ்மால் வி கேபிட்டல் வி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ இங்கே இந்த விங்கிறது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். இதை நான் இந்த லெசனில் இஎம்எஃப்னா மாற்றுவோம். ஓகே, அப்போ ஸ்மால் இ ஆர் கேபிட்டல் இ நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ அப்போ இதை கேபிட்டல் இன்னு கொடுக்குறேன்னா இந்த இக்கு இங்கே ரீப்ளேஸ்மெண்ட் வந்துடும். ஓகே, ஸோ அப்போ விபி வந்துடும்மா இங்கே எல். ஸோ ஃபைனலாக EMF, அதாவது மோஷனல் EMFனு பேர். இந்த மோஷனல் EMF E is equal to BLV, field into length of the rod into rod moving speed, அது velocity of the rod in the magnetic field, அது V அப்படின்னு நம்ம டினோட் பண்ணுறோம். இந்த கான்செப்ட் எல்லாமே லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஈக்குவேஷன். இதில் இந்த Eங்கிறது EMF produced due to the motion of the conductor. EMF produced due to the motion of the conductor. அதுதான் நாங்கள் E அப்படின்னு டினோட் பண்ணுறோம். இதுக்கான ஃபார்முலா E is equal to BLV அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் முடிச்சிடுறாங்க. ஓகே, ஃபைன். இப்போ லாஸ்ட் கான்செப்ட் வந்து S3. லாஸ்ட் கான்செப்ட் வந்து S3 பொறுத்தவரை நம்ம ரெண்டு கான்செப்ட் தான் நம்ம சிம்பிளாக நம்ம பார்க்க போகிறோம். நான் ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். S3 வந்து நம்மளுக்கு ரொம்ப ஒரு சிம்பிளான ஐடியாஸ் தான். ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு டாபிக் தான், செல்ஃப் இண்டக்டன்ஸு, ஓகேயா, இன்னொன்று வந்து மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் M. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன கான்செப்ட் சொல்லிடுறேன். செல்ஃப் இண்டக்டன்ஸ்னு லெட்டஸ் கன்சிடர் ஏ சொலினாய்டு காயில். ஓகே, பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொலினாய்டு தான். மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்க்கு லெட்டஸ் கன்சிடர் டிரான்ஸ்ஃபார்மர். பிரைமரி உங்களோட கப்ளிங் காயில் வழியாக உங்களோட செகண்டரி கொடுத்துட்றீங்க. ஓகே, இது ரெண்டுலேயுமே ப்ராசஸ் என்னென்னா சிம்பிளான ப்ராசஸ். ஃப்ளக்ஸ் இஸ் ப்ரொபோஷ்னாலிட்டி டு கரண்ட். இதுக்கு அக்ராஸாக ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃப்ளக்ஸ் இஸ் ப்ரொபோஷ்னாலிட்டி டு காயிலில் போகிற கரண்ட். ப்ரொபோஷ்னலை ரிமூவ் பண்ணும்போது இங்கே பை இஸ் ஈக்குவல் டு எல்ஐ போடுறீங்க, இங்கே பை இஸ் ஈக்குவல் டு எம்ஐ போடுறீங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ இங்கே எம் போடும்போது இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் ப்ராசஸ் பண்ணணும். இதில் இந்த பை, இந்த செகண்டரி ஃப்ளக்ஸ் இருக்குல்ல, இங்கே கிடைக்கிற செகண்டரி ஃப்ளக்ஸு ப்ரொபோஷ்னாலிட்டி டு பிரைமரி கரண்ட். ஸோ அதனால் பைஎஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த ப்ரொபோஷனலை ரிமூவ் பண்ணும்போது மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் கான்ஸ்டன்ட் எம்மை போட்டு ஐபின்னு நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே, ஏன்னா மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் மீன்ஸ் மியூச்சுவல், அதாவது யூனிட்டி இண்டக்டன்ஸ். ஒரு காயில் இன்னொரு காயில் டிபெண்ட் பண்ணியிருக்கும் கப்ளிங் லைன் வழியாக. அதில் மினிமம் 2 காயில்ஸ் கம்பல்சரி வேணும். ஸோ அதனால தான் பிரைமரி செகண்டரி அப்படின்னு பிரிச்சுடுவாங்க. ஓகே, இது சிங்கிள் காயில் தான் சொலினாய்டை பொறுத்தவரை. டேரெக்டாக நீங்கள் எழுதிக்கலாம். இப்போ பை இஸ் ஈக்குவல் டு எல், கரண்ட் இஸ் வேரியிங், ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ அப்போ இது யூனிட்டி கரண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துடுறோம். யூனிட்டி கரண்ட்னா இது 1. ஸோ அப்போ பை இஸ் ஈக்குவல் டு, நீங்கள் கரண்ட் இஸ் வேரியிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்னாவே ஃப்ளக்ஸ் இஸ் ஆல்சோ வேரியிங். ஓகே, டி பை பை டிடி. ஸோ அப்போ இது 1 ஆயிடுச்சுன்னா இந்த டி பை பை டிடியை நீங்கள் எதா மாற்றலாம் அப்படின்னா இ ஈக்குவல் டு மைனஸ் டி பை பை டிடி. நான் டர்ன்ஸ் பற்றி சொல்லலை, ஜஸ்ட் ஜென்ரல் ஈக்குவேஷனை பற்றி பேசுகிறேன். ஸோ டி பை பை டிடி அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ரீப்ளேஸ் பண்ணி நீங்கள் இங்கே உள்ளே கொண்டு வந்துட்டீங்கன்னா இந்த டி பை பை டிடிக்கு பதிலாக நீங்கள் என்ன கொண்டு வரலாம், மைனஸ் ஈன்னு எடுத்துடலாம். ஸோ அப்போ இந்த டி பை பை டிடி எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு பதிலாக மைனஸ் இ இஸ் ஈக்குவல் டு, இது யூனிட்டி கரண்ட் 1, மிச்சம் எல். அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த செல்ஃப் இண்டக்டன்ஸ் இ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எல். ஓகேயா, ஆர் எல் ஈக்குவல் டு மைனஸ் இ. ஸோ எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இதே கான்செப்ட் தான் இங்கேயும் வரப்போகுது, சேம். ஓகே, பட் ஆனால் நீங்கள் ப்ரைமரி கரண்ட்டை வந்து நீங்கள் வேரி பண்ணிடுவீங்க வித் ரெஸ்பெக்ட் டு, ஸோ டிஐபி டிவைடட் பை டிடி. இந்த பிரைமரி கரண்ட் தான் உங்களோட சப்ளை கரண்ட்டாக நிற்கும். ஸோ அது யூனிட்டி கரண்ட்டாக மாறி இது 1ன்னு மாறிடும். ஸோ பிரைமரி கரண்ட் மாறும்போது கண்டிப்பாக ஃப்ளக்ஸும் மாறிடும். இது ஃபேரடைஸ் ரூலில் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகி மைனஸ் இ இஸ் ஈக்குவல் டு எம். அப்போ இ ஈக்குவல் டு மைனஸ் எம். ஓகே, ஸோ அப்படின்னு உங்களுக்கு அந்த கோஎஃபிஷியன்ட் ஃபேக்டரை நீங்கள் கிளியராக எடுத்துக்க முடியும். ஓகே, ஸோ இது வந்து கோஎஃபிஷியன்ட் ஃபேக்டர் ஆஃப் செல்ஃப் இண்டக்டன்ஸ் அண்ட் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் வந்து செல்ஃப் இண்டக்டன்ஸ் அப்படிங்கிறதுல 2 இம்பார்ட்டண்டான பார்ட் கொண்டு வராங்க. ஒன்று வந்து பிளைன் காயில் ஒன்று, இன்னொன்று வந்து சொலினாய்டு ஒன்று. ஓகேயா, ஸோ இப்போ சொலினாய்டு ஒன்று. சரி, இப்போ வந்து நீங்கள் லெட் அஸ் கன்சிடர் ஏ பிளைன் காயில். த கரண்ட் ஃப்ளோ த்ரூ த பிளைன் காயில் இஸ் ஐ. ஓகேயா,
அண்ட் இதோட ரேடியஸ் நம்ம எடுத்துக்கலாம். கரண்ட் ஃப்ளோ த்ரூ த பிளைன் காயில் இஸ் I. இதோட ரேடியஸ் வந்து டெக்ஸ்ட் புக் வந்து ஸ்மால் r. ஒவ்வொருத்தரும் ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. பட் இது சர்க்குலர் காயில். சர்க்குலர் காயிலுக்கு ஃபார்முலா இருக்குமா? மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபார்முலா தனியாக இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் லெசனில் பார்ப்போம். அதுக்கு ஃபார்முலா வந்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த சர்க்குலர் ரிங்கு, அதை என்னன்னு போடுறாங்க. சர்க்குலர் காயிலுக்கான ஃபார்முலா μ0I டிவைடட் பை 2r. இது ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ இது நம்ம மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் எலிமெண்ட்டில் எப்படி வருதுன்னா நம்மளுக்கு ஸ்டெப்ஸ் இருக்குது. ஓகே, இங்கே ஜஸ்ட் நீங்கள் ஃபார்முலா மட்டும் ரீகால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லெசனில் இது டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு ஸ்டெப் வைஸ் எப்படின்னு நான் சொல்லி தந்துடுறேன். ஸோ இப்போ வந்து π இஸ் ஈக்குவல் டு சிம்பிளான ஃபார்முலா NBA. ஸோ இந்த B வந்து இங்கே உள்ளே கொண்டு வருவீங்க. ஓகேயா, பைக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வந்து இது செல்ஃப் இண்டக்டன்ஸ். ஸோ π இஸ் ஈக்குவல் டு LI. அப்போ LI இஸ் ஈக்குவல் டு N இன்ட்டு நீங்கள் கேல்குலேட் பண்ண பியோட வேல்யூ இன்ட்டு ஏரியா. ஓகேயா, ஏரியா வந்து நீங்கள் இது வந்து பிளைன் காயில், சர்க்குலர் காயில் இருக்கிறதுனால நீங்கள் πr² யூஸ் பண்ணிப்பீங்க. ஏரியா இஸ் ஈக்குவல் டு πr² நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து ஃபர்தராக வந்து இந்த π இஸ் ஈக்குவல் டு LI, π ஈக்குவல் டு LIங்கிற எக்ஸ்பிரஷனில் L இஸ் ஈக்குவல் டு π டிவைடட் பை I அப்படின்னு ரீப்ளேஸ்மெண்ட் நீங்கள் கொண்டு வரலாம். ஓகே, ஸோ இதை நீங்கள் ஃபர்தராக ஸ்டெப்ஸ் போட்டிங்கன்னா இதை கேன்சல் அவுட் பண்ணிங்கன்னா the inductance of the plain coil L is equal to μ0 N, ஓகேயா, N ஸ்கொயர் π R divided by 2. இதெல்லாம் கேன்சல் ஆகி உங்களுக்கு கிடைக்கிற ஃபைனல் எக்ஸ்பிரஷன்மா இது. இது வந்து பிளைன் காயிலுக்கான செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஃபார்முலா. டெரிவேஷனோட ஸ்டெப் தேவையில்லை, ஃபார்முலாஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டா போதும். ஓகே, செல்ஃப் இண்டக்டன்ஸில் பிளைன் காயில் அப்படின்னா என்ன ஃபார்முலா அது கிளியராக ஞாபகம் இருக்கணும். ஓகே, அடுத்து சொலினாய்டுக்கு வந்து லென்த் வரும். ஓகே, லென்த் உங்களுக்கு கிடைச்சிடும் சொலினாய்டில். இது வரும்போது லென்த் வச்சு நீங்கள் மெஷர் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ B இஸ் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் டெரிவேஷனே இருக்குது உங்களுக்கு மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் எலிமெண்ட்டில். B ஈக்குவல் டு μ0 இன்ட்டு N இன்ட்டு I. இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் சொலினாய்டு காயில். இதே தான். ஓகே, இதே ஃபார்முலா தான் டொராய்டல் காயிலுக்கும் வரும். ஓகே, ஸோ அப்போ இங்கே வந்து நீங்கள் இதை டெரிவேஷன் போடணும். ஸ்மால் n ஈக்குவல் டு கேபிட்டல் N பர் L. அதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ரீப்ளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் π ஈக்குவல் டு LI எல்லாம் நீங்கள் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா கேன்சல் அவுட் ஆகி ஃபைனலாக எனக்கு சொலினாய்டுக்கு கிடைக்கிறது வந்து இதை தான் ஸ்மால் என்னன்னு சொல்கிறீங்க. ஓகே, ஸோ ஃபைனல் L அண்டர் சொலினாய்டு ஈக்குவேஷனுக்கான ஃபார்முலா μ0 N ஸ்கொயர் π R² டிவைடட் பை Lமா, லென்த் ஆஃப் த சொலினாய்டு. இது சர்க்கிள் ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால லென்த் ஆஃப் த சொலினாய்டு L ஈக்குவல் டு 2πr நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து செல்ஃப் இண்டக்டன்ஸில் வரக்கூடிய சொலினாய்டுக்கான ஃபார்முலா இது. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் ஃபைனலாக ஒன்று மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். இதோட அந்த யூனிட் முடிஞ்சிடுது. ஓகே, ஸோ மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் வந்து என்ன பார்ட் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா மியூச்சுவல் காயிலிங் சிஸ்டம். ஸோ அப்போ மியூச்சுவல் காயில் சிஸ்டம்ஸ் அப்படின்னா எது? டபுள் காயில் பற்றி நம்ம இதில் பேசியே ஆகணும். ஓகே, டபுள் காயில் அப்படின்னா இதுலேயும் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் பிளைன். டபுள்னா 2 பிளைன் காயில் இதில் உள்ள கொண்டு வந்துடுறீங்க. 2 பிளைன் காயில். அதே மாதிரி இதில் 2 சொலினாய்டு. ஸோ ஃபைனலாக 2 பிளைன் காயில்ஸ். லெட் அஸ் கன்சிடர் a 2 பிளைன் காயில் 1 2. ஓகே, இந்த மாதிரி 2 பிளைன் காயில் கன்சிடர் பண்ணிடுறேன். ஸோ இதோட ரேடியஸ் வந்து ஒரு ரேடியஸ் கொடுத்துட்றோம், இதோட ரேடியஸ் ஒன்று கொடுத்துட்றோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரேடியஸ் வந்து ஸ்மால் r1 கொடுக்குறோம், செகண்ட் ரேடியஸ் r2 நான் கொடுத்துட்றேன். இப்போ வந்து யூஸ்வலாக இது சர்க்கிள், அதுக்கான ஃபார்முலா B ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த சர்க்கிள் வந்து N எடுத்துடுறோம். சர்க்கிளுக்கு ஃபார்முலா வந்து μ0I டிவைடட் பை 2r. இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் B2 ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் கொடுப்பீங்க. B2 செகண்டரி சர்க்கிள் எடுத்துக்கிறீங்க. B2 இஸ் ஈக்குவல் டு N2 இன்ட்டு μ0 இன்ட்டு I2 டிவைடட் பை 2R2 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிடுறீங்க. இதெல்லாம் டெரிவேஷன் ஸ்டெப்ஸ். ஃபைனலாக வந்து π2 இஸ் ஈக்குவல் டு M இன்ட்டு I2. ஏன்னா இதில் ப்ரைமரி செகண்டரி எல்லாம் உள்ளே கொண்டு வந்துடணுமா? சாரி, உங்களோட ப்ரைமரி ஃப்ளக்ஸ் இது π1 is equal to M into I2, M into secondary current. So final expression எனக்கு ஞாபகம் இருந்தால் போதும். M is equal to நான் போட்டுட்ருக்கிறது 2 plain coil போட்டுட்ருக்கேன். இது டெரிவேஷன் ஒரு 3 மார்க் டெரிவேஷன் உங்கள் ஸ்கூல் புக்கில் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். ஓகே, μ0 N1 N2 டெரிவேஷன் தேவையில்லை, ஸ்டெப்பு தேவையில்லை, எனக்கு ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். πr1² டிவைடட் பை L இருக்கும். ஓகே, அதில் கேன்சல் ஆக ஃபைனல் எக்ஸ்பிரஷன் வந்து 2R2 வருதுமா. ஸோ இது வந்து என்னோட மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஆஃப் பிளைன் காயிலுக்கான ஃபார்முலா. ஓகே, அதே மாதிரி சொலினாய்டுக்கு ஃபைனலாக எடுத்துடுறேன். சொலினாய்டுக்கு லெட் அஸ் கன்சிடர் ஏ சொலினாய்டு. ஓகேயா, ஸோ இதில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ரேடியஸ் ஸ்ப்ளிட் பண்ணுறீங்க. 2 சொலினாய்டுன்னு சொல்லியிருக்கேன். இதில் 2 சொலினாய்டு
ஸோ இது வந்து ரெஃபரன்ஸ் பார், இது வந்து உங்களோட ஒரு சொலினாய்டு காயில்னா இன்னொரு சொலினாய்டு காயில். அப்போ இந்த காயிலோட ரேடியஸ் ஒன்று இருக்குது, இந்த காயிலோட ரேடியஸ் ஒன்று இருக்குது. ஓகே, ஒன்றை வந்து R1ன்னு எடுக்கிறோம், இதை R2ன்னு எடுத்துடுறோம். இதோட டர்ன்ஸ் வந்து N2, இதோட டர்ன்ஸ் N1 அப்படின்லாம் பிரிச்சுடுறீங்க. ஜென்ரல் ஃபார்முலா B ஈக்குவல் டு μ0 இன்டூ N இன்டூ I, N ஈக்குவல் டு கேபிட்டல் N பர் L. ஓகேயா, ஸோ அந்த ஃபார்முலாவை ரீப்ளேஸ் பண்ணிடுறீங்க. அப்போ N ஈக்குவல் டு இங்கே N1ங்கிற டர்ன்ஸை கன்சிடர் பண்ணுறீங்க. அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா π1க்கு வந்து N1B, ஓகேயா, A1 கொடுக்கலாம். π2 செகண்டரி ஃப்ளக்ஸ் வந்து π இஸ் ஈக்குவல் டு NBA, பட் செகண்டரி ஃப்ளக்ஸ் வந்து N1, ஓகேயா, N2 இன்டூ B, ஓகே, Bங்கிறது காமன் ஃபீல்டு A2 அப்படின்னு சொல்லி அந்த ப்ரைமரி செகண்டரின்னு சொல்லி நம்பர்ஸ் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் டெரிவேஷனோட ஸ்டெப்ஸ் தான் நான் உங்களுக்கு திரும்ப ஷார்ட் பண்ணி எழுதியிருக்கேன். பட் எனக்கு வந்து ஃபைனல் ஃபார்முலா 2 solenoid coilக்கான மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஃபார்முலா M is equal to μ0, ஓகேயா, N1 N2 pi R1 square divided by L. ஓகேயா, இங்கே L equal to 2 pi R2 அப்படின்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். லென்த் ஆஃப் த solenoid வந்து 2 pi R, பட் இங்கே செகண்டரியை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால L equal to 2 pi R2 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். 1ங்கிறது ப்ரைமரியும் 2ங்கிறது செகண்டரியும் இண்டிகேட் பண்ணும். ஓகேயா, ஃபைனலாக இந்த செல்ஃப் இண்டக்டன்ஸ், மியூச்சுவல் இண்டக்டன்ஸில் ரொம்ப முக்கியமானது மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். அதில் தான் டபுள் காயில் பேரிங் சிஸ்டம்ஸ் இருக்கிறதுனால இதுக்கு கப்ளிங் கோஎஃபிஷியன்ட் ஃபேக்டர், இந்த காயிலுக்கு பேர் வந்து கப்ளிங் காயில் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் ஹையர் ஸ்டடீஸ்லாம் சிசின்னு சொல்லுவோம் ஷார்ட்டாக. ஓகே, கப்ளிங் காயில், அதுக்கு ஒரு ஃபேக்டர் இருக்குது, கப்ளிங் காயில் ஃபேக்டர், அதை வந்து K அப்படின்னு டினோட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு ஃபைனலாக ஃபார்முலா கப்ளிங் காயில் ஃபேக்டர் K இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் M, இதோட கான்ஸ்டன்ட் கேபிட்டல் M, இந்த காயிலோட இண்டக்டன்ஸ் L1, இந்த காயிலோட இண்டக்டன்ஸ் L2, அப்போ ரூட் ஆஃப் L1 L2 அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைனல் ஃபார்முலாஸை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த கப்ளிங் காயில் ஃபேக்டரோட வேல்யூவை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த ஃபேக்டரை வச்சு நீங்கள் காயிலை கப்பிள் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இதெல்லாம் டிசைன் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக ஹை ஸ்டடீஸ்லாம். பட் நீங்கள் ஃபார்முலா தெரிஞ்சாலே சிம்பிளாக உங்களுக்கு கிவன் தானே, ஸ்கூல் சிலபஸ் தானே, கிவன் இருக்கும், எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணாலே உங்களுக்கு வந்துடும். ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் பார்த்தோம்னா இந்த லெசன் வந்து ஒரு கொஷினுக்கான லெசன் ஆக்சுவலாக மேக்ஸிமம் அந்த ஒரு கொஷினும் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு S1லே வந்துடுது. ஓகே, பை பி அண்ட் ஃபாரடைஸ் லா அண்ட் லாரன்ஸ் லா கான்செப்ட் பேஸ் பண்ணி வந்துடுது. S2ல பார்த்தீங்க அப்படின்னா LS LP அண்ட் ULஓட முடிஞ்சிருது. அண்ட் S3 பார்த்தீங்கன்னா செல்ஃப் இண்டக்டன்ஸ் அண்ட் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ், அதோட பிளைன் காயில் சொலினாய்டு அப்ளிகேஷன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா தெரிஞ்சாலே போதும், கிவன் இருக்கும், சப்ஸ்டியூட் பண்ணாலே ஆன்சர் வந்துடும். ஸோ இந்த நியூமெரிக்கல்ஸ் எல்லாம் உங்கள் ஸ்கூல் எக்ஸாம் பேசிஸ்க்கான நியூமெரிக்கல்ஸ். இந்த LSLPயில் கேட்டால் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் ரெசிஸ்டர்ஸ் கனெக்டட் இன் சீரிஸ் அண்ட் பேரலல் கேட்க முடியாது. ஸோ அதனால் இது ரிப்பீட்டிங் கான்செப்ட் உள்ள ஒரு ஸ்லாட். அப்போ S1ன்னு சொல்லக்கூடிய பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, ஸோ அதில் தான் உங்களுக்கு பை பி அண்ட் லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் ஃபாரடைஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன், இந்த லெசனுக்கான ரொம்ப முக்கியமான டாபிக் பூரா S1ல் வந்துடுது. ஸோ அதனால தான் S1 வந்து டீட்டெயில்டாக தேடி நான் உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்கிப்பு ஃபுல்லாக மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த ஸ்கிப் அண்ட் ஃபார்முலாஸ் அண்ட் கான்செப்ட்ஸை வச்சு கம்பல்சரி யூ ஃபீல் மோர் கம்ஃபர்டபுள் டு சால்வ் த நியூமெரிக்கல்ஸ் அண்டர் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். இஎம்ஐ நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஓகே, இஎம்ஐயில் எந்த நியூமெரிக்கல்ஸ் வந்தாலும் நான் பிரிச்சிருக்க மாதிரி நீங்கள் அந்த சம்மை ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும், 3 ஸ்லாட்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ஸ்லாட் 1, ஸ்லாட் 2, ஸ்லாட் 3. மேக்ஸிமம் நம்மளுக்கு என்ட்ரன்ஸை பொறுத்தவரை ஸ்லாட் 1ல் தான் 98% வந்துடுது. ஓகே, ஸோ அதனால் ஸ்லாட் 1 ரிலேட்டட் நியூமெரிக்கல்ஸை ரொம்ப டீப்பாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, சரி, இன்றைக்கி கிளாஸ் செக்ஷன் நம்ம இதோட வைண்ட் அப் பண்ணிக்கலாம். நாளைக்கு கிளாஸ் செக்ஷன் வந்து இது ரிகார்டிங் நியூமெரிக்கல்ஸ் எல்லாமே நான் நாளைக்கு உங்களுக்கு கிளாஸ் செக்ஷனில் முடிச்சுடுறேன். ஸோ அப்போ நாளைக்கு உங்களுக்கு இந்த யூனிட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் இஎம்ஐங்கிற யூனிட் நாளையோட உங்களுக்கு முடிஞ்சிடுது. ஓகேயா, ஃபைன். ஸோ அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எலக்ட்ரிசிட்டி பார்ட்டில் ஏதாவது ஒரு யூனிட், ஒரு லென்த் யூனிட்டை எடுத்து பார்த்துடலாம். ஓகேயா, ஃபைன். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் நான் சொல்கிறது தான் வாட்ஸ்அப் குரூப்பில் போஸ்ட் பண்ணுங்கள். மேக்னட்டிசம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான லெசன். ஓகே, எனி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்குது, உங்களோட கிளாஸ் ஒர்க் நோட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து குரூப்பில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு நான் டைம் இருக்கும்போது குரூப்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணி நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ அதனால் நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து இந்த லெசனுக்கான ஃபுல் நியூமெரிக்கல்ஸ் நிறைய மாடல்ஸ் இருக்குது. அந்த S1, S2, S3 பேசிஸ்க்கான ஃபுல் மாடல்ஸ், டீப் மாடல்ஸ், ரொம்ப ஒரு ஈஸி பார்ட்லேருந்து டஃப்பான டிஃபிகல்ட்டான பார்ட் வரைக்கும் நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடணும். அப்படி பார்க்கும்போது தான் நம்மளுக்கு என்ட்ரன்ஸில் நம்மளுக்கு வர சாலிடாக வர அந்த 1 or 2 கொஷின் கம்பல்சரி நம்ம அதை கரெக்டாக எடுத்துட முடியும். ஓகேயா, ஸோ அதனால் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில், பட் அந்த ஹார்ட் ஒர்க் இன் கரெக்ட் டைரக்ஷன், அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகேயா, ஓகேம்மா, ஆல் தி பெஸ்ட். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து இதோட நியூமெரிக்கல்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஃபைன். இன்னைக்கு இந்த கிளாஸ் வந்து இதோட நான் வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். ஓகே, தேங்க்யூம்மா.
சார் முடிச்சிட்டேன் சார். Finish this. One more person is there. Finish this.